வணக்கம், நான் நதாசா ஸ்டீபன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிறிஸ்டினா மெய்யழகன். யாழ் பல்கலைக்கழகத்தில் ஊடகத்துறையில் 4ஆம் வருட மாணவியாக பயின்று வருகின்றேன். வணக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 50வது பொன்விழாவை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தின் ஊடகத்துறையானது இன்று ஆவண திரைப்பட விழாவினை நடாத்தியிருந்தது. அதாவது எங்களுடைய ஆவணப்படங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் கேட்போர் கூடத்தில் திரையிடப்பட்டது. இந்த ஆவண திரைப்பட விழாவிற்கு மொத்தமாக 25 படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அதற்குள்ளே முதல் 10 இடங்களை பெற்ற ஆவணப்படங்கள் இன்றைய தினம் பிற்பகல் 2 மணியளவில் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உள்ள நூலகர் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருந்தது. இதில் என்னுடைய படமான பறையாள் பறை திரையிடப்பட்டது. அதில் என்னுடைய ஆவண திரைப்படமான கழிவறை எனும் திரைப்படமும் இடம்பெற்றது. எனது ஆவணப்படமானது சமர் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. இதிலே என்னுடைய ஆவணப்படமும் திரையிடப்பட்டிருந்தது. என்னுடைய ஆவணப்படமானது அம்பா, அதாவது அதனுடைய பெயரானது அம்பா என்று அழைக்கப்பட்டிருந்தது. முன்னாள் போராளியின் இன்றைய வாழ்க்கையின் நிலை எவ்வாறு உள்ளது என்பது அது குறிப்பிடுகின்றது. ஆரம்ப காலத்தில் தாயகத்திற்காக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் இன்று எவ்வாறு இருக்கின்றார்கள் என்ற ஒரு நேர்மயமான ஒரு தகவல்களை உள்ளடக்கியதாக எனது ஆவணப்படமானது திரையிடப்பட்டிருந்தது. இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, பறை அப்படிங்கிறது நம்ம தமிழனுடைய வாழ்வியலில் மிகவும் போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரம் பறை அப்படிங்கிறது நம்முடைய கலைகளுக்கெல்லாம் தாய் கலையாக இருக்குது. அந்த கலை ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ புறக்கணிக்கப்பட்டு அது ஒரு சாதிக்குரியதாக ஆக்கப்பட்டு இருக்குது. அது இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லியும் பறை கலைஞர்களுடைய வாழ்வியலில் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத முன்வைக்கிற முகமாகவும் மலையகத்தின் தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் பகுதியில் வசிக்கக்கூடிய லூயிசா டிவிஷன் எனும் பிரிவில் இருக்கும் மக்களின் கழிவறை ஈன்றிய பிரச்சினையை எடுத்துக்காட்டும் முகமாக இந்த ஆவண திரைப்படம் அமைந்திருந்தது. மன்னார் மாவட்டத்திலே கரையோர மக்கள், அதாவது மீன்பிடி தொழில் செய்கின்ற மக்கள் தங்களுடைய படகுகளை இழுப்பதற்காகவும் தங்களுடைய கரைவலைகளை இழுப்பதற்காகவும் இந்த அம்பா பாடல்களை பயன்படுத்தி இருந்தபோதும் அது முதிர்ந்த மீனவர்கள் மத்தியில் தான் அதிகமாக நடைமுறையில் இருந்தது. ஆனால் தற்காலத்திலே நவீன இயந்திரங்களுடைய வருகைக்கு பின்னர் அது முற்றாக அழிவடைந்து கொண்டு செல்கின்ற நிலையில் பறை விழுந்த இடத்துல தான் இருக்குது. அது இன்னும் மீள எழலை. அது மீள எழுறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்குது. அதற்கான முயற்சிகளும் குறைவாக இருக்குது. அப்படிங்கிறது முன்வைக்கும் முகமாக இந்த ஆவணப்படம் முன்வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 கிழமைகள் நான் அதற்காக மன்னாரில் உள்ள அதிகளவான கரையோர கிராமங்களுக்கு சென்று என்னுடைய ஆவணப்படத்தினை ஷூட் பண்ணியிருந்தேன். அம்மக்கள் கழிவறையின்றி அன்றாடம் சிரமப்படுவதை எடுத்துக்காட்டுவதாக இந்த ஆவண திரைப்படம் அமைந்திருந்தது. ஆகவே அந்த படம்தான் இன்று அனைத்துமே அதனுடைய தொகுப்புகள் அனைத்துமே தொகுக்கப்பட்டு இன்று ஆவண திரைப்படமாக இன்று வெளியிடப்பட்டிருந்தது. இதற்காக முழு ஒத்துழைப்பையும் வழங்கிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் ஐயா, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஊடகத்துறை தலைவர் பூங்குழலி ஸ்ரீ சங்கீர்த்தனன் ஆகியோருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, எங்களுக்கு பின்வருகின்ற அடுத்த தலைமுறைகளும் இவ்வாறான ஆவண திரைப்படங்களை செய்ய வேண்டும். அதனூடாக சமூகத்தினுடைய கலைகள் பண்பாடுகள் அனைத்துமே பாதுகாக்கப்பட வேண்டும். சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே திரையரங்குக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். இதனால் மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்கப்பட வேண்டும் என்பது இந்த ஆவண பட திரையுடலுடைய முக்கிய நோக்கங்களாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி. 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 இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக சிங்கள பேரினவாதிகளினால்
1958, 1964, 1977 மற்றும் 1983 ஆண்டு காலப்பகுதிகளில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட தமிழ் மக்களுக்கு எதிரான இன கலவரங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டது தென்னிலங்கையில் வாழ்ந்த மலையக தமிழர்கள் தான். அவர்கள் உயிர் உடைமை இழந்து சொத்துக்கள் தீக்கிரையாகப்பட்டு நிர்கதியாக இருந்த போது பாதுகாப்பு தேடி இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்களில் குடியேறினர். அதில் பெரும்பாலான மக்களின் பிரதான தேர்வாக இருந்தது வன்னி பெருநிலப்பரப்பு. 1958களில் கிளிநொச்சியில் வந்து குடியேற்றப்பட்ட மக்கள் பெரும் எண்ணிக்கையாக வந்திருந்தார்கள். அது முதலாவது தொகுதியாக சொல்லலாம். அவர்களை தந்தை செல்வா அழைத்து வந்து குடியேற்றினார் என்ற கதை உள்ளது. அது தருமபுரம் பிரதேசத்தில் அவர்கள் குடியேற்றப்பட்டார்கள். அதற்காக அந்த இடத்திற்கு தருமபுரம் என்று பெயர் வைத்தார்கள். 77ல் பெரிய அளவிலான இன்னொரு தொகுதி மக்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். இந்த சிங்கள சமூகத்தினுடைய அல்லது பெரும்பான்மை காடையர்களுடைய செயலால் அவர்கள் தென்பகுதியில் உள்ள எல்லா நகரங்களிலும் எல்லா மலைநாடுகளிலிருந்தும் அடித்து விரட்டப்பட்டவர்களாக வந்தார்கள். கிளிநொச்சியில் கணிசமான கிராமங்கள் அவர்கள் பரவி வாழ்கிறார்கள். அவர்களுக்கு கண்டு ஒதுக்கப்பட்ட பிரதேசங்களிலும் ஒரு சில பிரதேசங்களை குறிப்பாக சொல்லலாம். அதன் பின்னர் 83களில் மிகவும் பிரபல்யமான ஒரு இனக்கலவரம் நடந்தது. அந்த இனக்கலவரத்தில் இன்னொரு தொகுதி வந்தது. ஆக தொடர்ச்சியாக விரட்டப்பட்ட கலைக்கப்பட்ட சமூகமாக 48களில் இந்தியாவை நோக்கி அனுப்பப்பட்டது போல இந்த மலைநாட்டில் இருக்க விடாது அவர்களுடைய வாழ்விடங்களை பறித்து அல்லது அவர்களுக்கு வாழ்விடம் கொடுக்காமல் வைத்திருந்து இன்னும் பல இன்னல்களை அந்த சமூகத்துக்கு இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகம் விளைவித்தது, அது இழைத்ததுன்னு சொல்லலாம். என் பேர் ராசலிங்கம். நான் மாத்தளை மில்லன் எஸ்டேட் பிறப்பிடாமல் கொண்டவர். ஏன்னா 30வது வயதில் குடும்பத்தோட வடப்பகுதிக்கு வந்தாங்க. வந்து முருகண்டியில் காடு வெட்டி காணிகள் எடுத்து அந்த உள்ள அங்கே இருக்க முடியாத சூழ்நிலையில் யானை பிரச்சனையால் திருவையாறுக்கு வந்தாங்க. திருவையாறு ஒரு விவசாய கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு காணியில் கூலியாக இருந்த குடும்பத்தோட. அப்படி அந்த திருவையாறு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குடும்பங்கள். அது ஒவ்வொரு காணிக்கும் ஒரு காணியில் 2 குடும்பம் 3 குடும்பமும் இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன கொட்டியில் ஒன்று போட்டுருப்போம் தந்துருக்காங்க. அந்த கொட்டியிலுக்கு எந்த வசதியும் இருக்காது. அந்த நேரத்தில் ராம்போ லைட்டாக அதுகள் இல்லை, குத்து விளக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட வேலை அப்படியே இல்லை. முடிய 3-4 மணிக்கும் ஒரு சிலர் வேலையை ஆரம்பிப்பாங்க. அவங்கள மாடு பார்க்கணும், கோழி பார்க்கணும், அதுகள் செய்யணும். அந்த காணிக்கு வெளியில இருந்து வர்றவங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வருவாங்க. வேலைக்கு 9 மணிக்கு வருவாங்க, 8 மணிக்கு வருவாங்க, மதியம் போவாங்க, பிறகு 2 மணிக்கு வருவாங்க, 5 மணிக்கு போவாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை, தொடர்ந்து வேலை. இரவு 10-11 மணி வரைக்கும் வேலை இருக்கும். வெளியாக்களோட எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவங்க பாவிக்கு கழிவறை டொய்லெட் நாங்கள் பாவிக்கலாம். நாங்கள் பக்கத்தில் உள்ள பச்சை காட்டுக்கு தான் போவோம். வெளியாக்கள் உணவுகளோ அதுகள் தங்கி இருக்கிறார். ஒரு செத்த வீடு நடந்தால் ஒரு கொண்டாட்டம், சாமத்தி ஒரு கல்யாண வீடுகள் அது ஒன்றும் செய்கிறார். ஆரம்பத்தில் தந்தை செல்வா மற்றும் காந்திய இயக்கத்தின் முன்னெடுப்பில் மலையக மக்களின் பிரதான குடியேற்ற கிராமங்கள் கிளிநொச்சியில் உருவாக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து போராளிகளின் நிர்வாக காலத்திலும் சமத்துவமான சமூக அங்கீகாரம் பெற்ற கிராமங்கள் உருவாக்கம் பெற்றன. குறிப்பாக ஆணைவிழுந்தான், மாயவனூர், அழகாபுரி, மயில்வாகனபுரம், சமாதானபுரம், உதயநகர், தர்மபுரம், அம்பன்குளம், பாரதிபுரம், அமைதிப்புரம், ஊற்றுக்குளம், மலையாளபுரம், கிருஷ்ணபுரம், விவேகானந்த நகர், கந்தன்குளம், ஆனந்தபுரம், விநாயகபுரம், செல்வநகர், பொன்னகர், இந்துபுரம், திருமுருகண்டி, வசந்தபுரம், செல்வபுரம் ஆகிய கிராமங்களை குறிப்பிட முடியும். குறிப்பாக 1993 ஆண்டுக்கு பிறகும் நிலமில்லாமல் தவித்த மலையக போராளிகளின் குடும்பத்திற்காகவும் விடுபட்ட மக்களுக்காகவும் இறுதியாக விடுதலை புலிகளினால் உருவாக்கப்பட்ட கிராமமாக சாந்தபுரம் காணப்படுகின்றது. இந்த கிராமம் எங்களுக்கு வழங்கப்பட்ட பிற்பாடு இந்த கிராமத்துக்கு ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு பேர் இல்லை.
1996 பாசறை வந்து நடத்துகிற இயக்கத்தாளர். அந்த பாசறையில் இந்த கிராமத்துக்கு பேச்சுற்ற விழா நடக்கும். ஒட்டு மொத்தமாக இது ஒரு ஊராளி குடும்பங்கள், மாவீர குடும்பங்கள் எல்லாம் நிறைஞ்ச குடும்பத்தினால முதல் மாவீரரான சாந்தன் கந்தையா தகப்பன் மீனாட்சி அம்மா இருக்கிறாங்க. அவங்களோட மகன் பேரை சாந்தன் என்ற இது சாந்தபுரம் என்று சாந்தன் என்று ஒரு தனிநபர் பேர் வச்சு அந்த ஒரு கிராமத்தை அங்கீகரிக்க கஷ்டம் என்ற சூழ்நிலையால் சாந்தபுரம் என்று இதுக்கு ஒரு அழகான பெயரை வச்சிருக்கிறாங்க. என் பேர் கந்தையா மீனாட்சி. நாங்கள் தோட்டத்துலேருந்து இங்கே வந்து கிராமம் அங்கேருந்து இங்கே வந்து அங்கே கஷ்டமாக இருக்கிறதா இருக்கியா நாங்கள் இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து இவ்வளோ காலமும் நாங்கள் இரவல் காணியில் தான் இருந்து நாங்கள் வந்து அப்படி இருந்த நேரம் நாங்கள் இருப்போம் மனந்திர காடாக இருந்தது. அப்போ எங்களுக்கு சொல்லி ஒரு இடம் வேணும்னு சொல்லி அப்படின்னு போராட்டத்துக்கு போயிட்டாங்க. போன பிறகு இந்த காடு வெட்டி நாங்கள் தான் முதல்ல குடியிருக்காங்க. எங்களோட இந்தியா வம்சங்கிறதே எல்லாரும் இரவல் காணியில் தான் இருந்தாங்க. அவங்க 4 மணிக்கு வேலை கொடுத்தாலும் நாங்கள் வேலை போகிறதான் 3 மணிக்கு கொடுத்தாலும் போகிறதான் வேணும். மண்ணட்ட கட்டுப்பாடு உள்ள கூட இருக்காது. அப்படியான நிலப்பாட்டில் இருந்து எங்கள் பிள்ளைங்கள்லாம் புரிய போராட்டத்துக்கு போயிட்டு 3 பேர் இல்லை எனக்கு மனுஷன் இறந்துட்டார். அப்படியான காலப்பகுதியில் நாங்கள் வந்து ஒரு சின்ன கிணறு வெட்டி குடியேறி இருந்தனாங்க எங்கள் மகன் இருக்க வந்து நாங்களாம் பிள்ளைங்களை யாரும் இல்லையா அவங்க தங்கட விருப்பத்திலுமே இங்க நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து எங்களுக்கு இடமே தமிழருக்கு இந்தியாவுன்னு சொல்லி ஒரு இடமே இல்லை. என்ன எங்க போனாலும் 2 கோடியில போய் தான் நாங்கள் கொண்டு அதே ஒரு நிலப்பாட்டில் தான் எங்க யோசிச்சாங்க. வேணாம்னு சொல்லி தங்கட விருப்பத்துக்கு தான் போனாங்க. நீங்க பார்த்துருக்கலாம் ஏராளமான தமிழ் இளைஞர்களும் யுவதிகளும் வந்து இந்த போராட்டத்துக்கு பங்கெடுத்த காரணத்தால அன்னைய மனசு வந்து யோசிச்சது அவங்களோட குடும்பமும் சகோதரங்களும் வந்து நடுவீதியில் நிற்கக்கூடாது, அவங்களுக்கு இருக்க ஒரு இடம் வேணும். அவங்களும் மண்ணுக்காக போராடி அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் இருந்தாலும் உயிரை மாற்றிருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக சாந்தங்குடியிருக்குன்னு சொல்லி சாந்தபுரத்தில் வந்து ஒரு 350 குடும்பத்தை மலையக மக்களை வந்து குடியேற்றின ஒரு கிராமம் தான் சாந்தபுரம். இன்றைக்கு 1060 குடும்பங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு 60 குடும்பத்தை தவிர்த்து 1000 குடும்பத்துக்கு மேற்பட்ட குடும்பம் வந்து மலையக தமிழ் மக்கள் தான் இங்கே நாங்கள் வாழ்ந்து பாரோம். 500க்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகளும் 167க்கு மேற்பட்ட மாவீரர்களையும் கொண்ட கிளிநொச்சி மாவட்டத்திலேயே அதிகமான தொகையை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து செய்வதற்காக போராட்டத்துக்கு சென்ற இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நபரும் மரணிச்சாகிற எண்ணிக்கையும் கூடின ஒரு கிராமமாக இன்றைக்கு இந்த சாந்தன்குடி இருக்கின்றது இன்றைக்கு சாந்த கிராமமாக மாறுபட்டு இன்றைக்கு நிற்கிது. இன்றைக்கு நாங்கள் சொந்த காணியில் அரைக்கிற காணியில் ஒரு வீட்டோட விவசாயத்தை மேற்கொண்டு மீன்பிடி போன்ற தொழில்கள் சுய தொழில்களோடையும் எங்களோட பிள்ளைகளை கெம்பஸுக்கோ எங்கேயோ அனுப்பக்கூடிய ஒரு வசதியோடையும் நாங்கள் எங்களோட தொழிலை மேம்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். நான் அங்கேருந்து வந்து இன்றைக்கி 55 வருடம் ஆகுது இந்த ஊருக்கு. ஆனால் எனக்கு காணி வீடு வாட்டெல்லாம் ஓரளவு இருக்குது. ஆனால் மலையக மக்கள் நான் அன்றைக்கு இருந்த மாதிரியே தான் இன்றைக்கும் இருக்காங்க. அதான் ரொம்ப கவலையாக. மீனாட்சி மரமாய் நீ மிகுந்த பல நாளுலகி கூணாட்சி உன்முருகு குளிர்ந்ததுவா உன் மனசு மீனாட்சி மரமாய் நீ பறித்த தேயிலையை நெஞ்சார உலகறியும் ஏன் இழைத்து வாழுகிறாய் எதற்காக பெருமூட்டி கடல் கடந்த முதலாளி காத்து மலை மேலிருக்க உடல் இணைத்த மீனாட்சி உங்களுக்கு ஏன் கண்ணி மீனாட்சி மரமாயி உழைக்கின்ற உண்டனுக்கு ஓலயத்தில் காம்புகிறவா உனை உறிஞ்சும் துரமருக்கு உல்லாச மங்களவா அழைக்கின்ற புது குரலில் அணியாய் தரத்தில்
கழுகுந்த போல நாள் உழைச்சி ஊனாச்சி உன்முதுகு குளிர்ந்ததுவா உன் மனசு மீனாட்சி மரமாயி. இனக்கலகங்களில் பெரிதும் பாதிக்கப்பட்ட வன்னி பகுதியில் குடியேறிய மலையக மக்களுடைய வரலாற்று பின்புலம் பற்றிய அவர்களின் வாழ்க்கையின் பதிவை சொல்லிய பிரதாப் கண்ணாவினுடைய பதியம் அந்த நாங்கள் பார்த்திருந்தோம் ஆவணப்படமாக. தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் திறனாய்களின் அதிகரிப்பு தொடர்பான பிரச்சனைகளை வெளிக்கொண்டுவரக்கூடிய செல்வன் ரோட்டரி இருபதாசன் எலெக்ஷனின் ஏஞ்சல்ஸ் என்கின்ற ஆவணப்படத்திற்காக அவரை நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆவணப்படமானது ஏஞ்சல்ஸ். இது யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வரக்கூடிய தெருநாய்கள் தொடர்பான பிரச்சனையை வெளிக்கொணர்வதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. நன்றி. எனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்டா நாய் வந்து மற்ற மிருகங்களை காட்டியும் கொஞ்சம் விசுவாசமானது, மனிதர்களோட சகஜமாக பழகக்கூடியது. மற்ற வந்து வீட்டை வந்து ஆக்கள் அநேகத்திலே நம்பி வீடு வாசலை விட்டுட்டு போகலாம். என்ன நாய் பிடிக்கும்? எனக்கு வந்து லாவல் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் பொக்கன் நாய் பிடிக்கும். இங்க இவங்க எல்லாரும் சொல்றத வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே நாய்களண்டா பிடிக்குமென்ற பொதுவான முடிவுக்கு வர இயலாது. இதுல இவங்க சொல்லாத இன்னொரு பக்கமும் இருக்கு. யாழ்ப்பாணத்துல ஒரு பைக் எடுத்துட்டு ரோட்ல போனா வழியில மரங்கள் இருக்குமோ இல்லையோ கட்டாயமா ஒவ்வொரு தெருவை நாய்கள் இருக்கு. அந்த தெருநாய்களை பத்தின கதை தான் இது. இந்த தெருநாய்கள் எப்படி உருவாகிறது? உண்மையிலேயே தெருநாய் என்று ஒரு இனம் இல்லை. இன்றைக்கு தெருநாயா ரோட்ல நிக்கிற நாய்கள் எல்லாம் எங்கட பாரம்பரியமான நாட்டு நாய்கள்னு கிளப்புத்தாங்க. ஆரம்ப காலத்துல எங்கட பாதுகாப்புக்காக காட்டில இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த நாய்கள் இன்றைக்கு வீட்டிலையும் இல்லாம காட்டிலையும் இல்லாம நடு ரோட்ல நிக்குது. இப்படி உருவானதுதான் இந்த தெருநாய். இப்ப எல்லாம் வெளிநாட்டு நாய்கள்ல இருக்கிற ஆசையாலையும் கவர்ச்சியாலையும் அந்த நாய்களுக்காக கூடுதலா செலவழிச்சு பார்த்துக் கொள்ற அதே நேரத்தில் நிறைய தெருநாய்கள் சாப்பாடு இல்லாம, குடிக்க தண்ணி கிடைக்காம, படுத்த நித்திர கொள்ள கூட இடம் இல்லாம ரோட்ல சுத்தி கொண்டுதான் இருக்குது. இப்ப கொஞ்ச காலமா யாழ்ப்பாணத்துல ஒரு சில காப்பகங்கள், அமைப்புகள் தெருநாய்களுக்காக செயல்பட தொடங்கி இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட 5 வருஷமா செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தொடக்கத்தில் 2 பேரில் ஆரம்பித்தது. இன்றைய நிலையை பார்க்கும்பொழுது எங்கள்கிட்ட 30 பேரை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து வீதிகளில் வந்து தனித்துவப்பட்டு அந்த இயலாமல் இருக்கிறார்கள். ரோட்ல நிறைய பேர் இருப்பினா நான் வளர்க்குறதால வந்து இந்த சங்கானி ஏரிக்க பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டியல் ரோட்ல இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கான பதில் வந்து என்னட்ட இருக்குதுதான் சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வளர்க்க முடியும். அதனால வந்து நான் வீதிகளில் வந்து அதாவது இயலாமல் இருக்கிறார்கள்,
அப்படியான ஆக்களை கொண்டு வந்து தான் நான் வளர்த்து கொண்டு வரேன். சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸில் ஒரு ஆர்வம் இருக்குது. ரோட்டில் நின்றா வீட்டு தெரியாமல் அம்மா அப்பா தெரியாமல் கூட்டிகிட்டு வாரு அதெல்லாம் வளர்த்து அப்பைக்குள்ள இவ்வளோ அளவில் இல்லை 1-2 வீட்டை நிற்கல கொஞ்சம் வளரணும். அப்புறம் ஒரு கட்டத்தில் வேலை 2-3 பேர் திரும்ப 2-3 கூட்டி இருந்து போயிட்டு வாரு. சமூகத்தின் பார்வையில வந்து அதிகமானவர்களின் பார்வையில நாங்கள் இது நானும் மின்மறியும் ஒரு பைக்கியக்கார நாய் பைக்கியா என்று சொல்லி எல்லாரும் எங்களை வந்து வர்ணிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அப்படியே வர்ணிச்சாலும் எங்களுக்கு அதை பிடிக்காமலே இல்லை. என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு ஆத்ம திருப்தியோட வந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கோம். நான் பார்த்து எத்தனையோ நாய்க்குட்டிகள் இந்த கண்ணுக்கு முன்னால் இறந்து போயிருக்கு. போன மாதம் கூட அப்படியே சொன்னது நான் இப்போ உயிரோட இல்லை. அந்த ஆக்சிடென்ட் ஆகுறது ஒரு கிழமைக்கு முதல் ஒரு ஆக்கள் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் சாப்பாடு மிஞ்சினான்னு சொல்லிட்டாங்க. அதை கொண்டு போய் வச்சேன். அப்போ அது இன்னும் கண்ணு போயிருக்கு. அதை அந்த சாப்பிட்டு சரியான ஒரு டிரான்ஸ்போர்ட் என்னை பார்த்து கொஞ்சம் நேரம் முடியும். அந்த கண் பட்டாமல் என்னை பார்க்கொண்டே இருந்து அது சாப்பாடு வச்சு சரியாக ஒரு கிழமையில் சர்ச்சுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெரிய பஸ்ஸோ ஹேண்டலோ அதை அடித்து அதை கொண்ட ஸ்கூல்லேயே சேர்த்து சர்ச்சுக்கு போயிட்டு திரும்ப போது கூட அதை யாருமே எடுத்த மாதிரி தெரியல. அது அதுக்குள்ளேயே ரொம்பலாம் அடித்து முழுவாக கட்டத்துக்கிட்ட வந்துட்டு அப்போ வேறு வழியிலான நான் எடுத்துன்னு வந்துட்டு நான் தான் என்னோட வீட்டில் அடக்கம் பண்ணி விட்டேன். ரோட்ல வளர்ற ஊர்நாயிலும் சரி வீட்டில் வளர்க்குற ஊர்நாயிலும் சரி பல கொடுமையாக நடந்து கொண்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லை சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூடுதீவில் கூட ஒரு நாய்க்குட்டியை வந்து பிடிச்சி சித்திரவதை செய்து கொண்டு அதை டிக்டாக்ல போட்ட இடத்துல அவர்கள் வந்து போலீஸார் பிடிச்சி 2 வருடம் சிறை தண்டனை இருந்த சட்டத்தில் கையில் வந்து 14 நாள் வெளியில வந்து சுத்திரமாக நடமாடிக்கிட்டு இருக்கணும். முன்னே பார்த்தீங்கன்னா டோர்ஷியண்டராக இருக்கிற அந்த ஸ்டேண்டனே வந்து ரோட்டில் விட்டு போயிட்டாங்க. 5 சந்தி அடியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அவர் பின் 2 ஆளும் அவர் டிசேபிள் ஆகிடும். எங்களுக்கு வேலை வந்து நாங்கள் தத்தெடுத்து வளர்க்குறவனையில எங்களுக்கு வந்து இந்த பிறப்பு இந்த பயணம் வந்து நாங்கள் அடைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. இந்த பிறகுகளை வந்து கடவுள் வந்து ஒரு மனிதர்களை படைக்கிறது வந்து இன்னொரு சக உயிருக்கு வந்து உதவியாக இருக்கிறது தான் பூமியில வந்து ஒரு மனிதனை வந்து கடவுள் படைக்கிறான்றது என்னுடைய இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உள்ள வேற சேவ் பண்ணிக்கிறேன். சேவனி ஒன்று இருக்கிறேன். இப்போ இன்னும் நிறைய பேர் எடுக்கத்தான் இருக்கேன். எனக்கு சொந்தமாக ஒரு தானிய உடம்பு வரும் நேரத்தில் நான் இதை விட நிறைய செய்வேன். இப்படியான சில நல்ல விஷயங்கள் இந்த ஒதுக்கப்பட்ட நாயினத்துக்கு கிடைச்சாலும் ஊர் முழுக்க ஆயிரக்கணக்கில் தெருவில் தெரிகிற இந்த நாய்களுக்கு வெறும் 1-2 அமைப்புகள் காணுமா என்ன? பொதுவா தெருநாய்கள் அதிகரிச்சா எங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது என்று தெரியாமல் எங்களோட மக்கள் இருக்கிறாங்க. இந்த அலட்சியம் தெருநாய்கள் பெறுகிறதுக்கு மட்டும் இல்லாம நாங்க சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றுக்கும் காரணமாயிருக்கு. இலங்கை புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் சாதாரணமாக ஒரு வருடத்திற்கு ரேபிஸ் மரணங்கள் 25-30 மரணங்கள் ஏற்படுகின்றது. அதுவே ஒரு வருடத்தில் வைத்தியசாலைகளுக்கு செல்லும் நோயாளர்கள் எண்ணிக்கை 250,000 வரை இருக்கின்றது. 2.5 லட்சம். அது ஏஆர்பி ஏஆர்எஸ் இரண்டுமே ஏதாவது ஒன்று ஏஆர்எஸ் உடன் ஏஆர்பி அல்லது ஏஆர்பி வழங்கப்பட வேண்டிய நோயாளர்கள் எண்ணிக்கை ஆக குறைந்தது 1 லட்சம் 100,000 வரை இருக்கின்றது. முக்கியமான காரணம் தெருநாய்களின் எண்ணிக்கை மிக அதிகரித்திருப்பதுதான் மிகவும் முக்கியமான காரணம். நாய்களிடம் வருபவர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டிய கட்டாய நிலைமைக்கு நாங்கள் ஆளாகின்றோம். ஆகவே அவ்வாறு கடிக்கும் போது அதற்கான வைத்திய முறைகள் ஏஆர்எஸ் சீரம் வழங்கப்பட வேண்டும், ஏஆர்பி வழங்கப்பட வேண்டும். இதற்கான செலவு தேவையில்லாமல் மிகவும் அதிகரிக்கின்றது. இப்படியான விஷயங்களை வச்சுக்கொண்டு ஊர் நாய்களை தீண்டத்தகாத நாய்களா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட பாரம்பரிய நாய்களை நாங்க எங்களோட வச்சிருந்தாலே இந்த பிரச்சனை இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஊர் நாய்களை கூடுதலா வளர்க்க விரும்பாததுக்கு காரணம் என்ன? ஒன்று, ஊர் நாய்கள் வெளிநாட்டு நாய்கள் மாதிரி கவர்ச்சியானதாக இல்லை. இரண்டாவது,
ஊர் நாய்கள் குட்டி போட்டா அதை வெளிநாட்டு நாய்கள் மாதிரி வித்து லாபம் பார்க்க இயலாது. இப்படியான ஊர் நாய்கள் என்ற குட்டிகள் தான் தெருவில் கொண்டு போய் விடுபட்டு அதுவும் தெருநாயா மாறும். எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் இருக்கின்ற 13 சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே நாங்கள் வளர்ப்பு நாய்களுக்கும் மற்றும் கட்டாக்காரி நாய்களுக்கும் இந்த ARV தடுப்பூசி நிகழ்ச்சி திட்டத்தை நடாத்தி வருகிறோம். நாங்கள் காலையில் அன்னளவாக 6:30-7 மணிக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய முதல் நாள் நாங்கள் ஊசி போட போகிற இடத்துல முதல் நாளே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை செய்கிறோம். ஆனால் நாங்கள் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முதலே பத்திரிகைகளில் இதுக்குரிய செய்திகள் வெளியிடப்படும். ஒரு தடுப்பூசி திட்டத்தில் 80 விதமான நாய்களுக்கு தடுப்பூசி பூர்வமாக இருந்தால் நிச்சயம் இந்த ரேபிஸ் அதாவது இளநீர் நோய் தொற்றை நிச்சயம் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் எங்களுடைய கார்கள் அந்த அளவுக்கு அடைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றது தெருநாய்களுக்கு ARV ஊசி போடுறதுக்கு குறிப்பாக அதாவது இந்த தெருநாயகம் கூடி நிற்கிற இடங்கள்ல அந்த இடத்துக்கு அதுக்கு ஒரு டீம் ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணப்பட்ட டீம் நீய காலங்களிலே பொழுது படவும் அல்லது மத்தியானத்துக்கு நாய் படுத்துவாங்க நேரம் போடுவோம். ஆனால் நாங்கள் எவ்வளவுக்கு இந்த ARV தடுப்பூசியை போடுறதுக்கு மிகப்பெரும் செலவழித்தாலும் மக்கள் இந்த விழிப்புணர்வு அடையலைன்னு சொல்றதுக்கு இல்லை, இந்த கேர் இல்லாமல் இருக்கிறாங்க. எங்களுடைய மக்கள் ஒத்துழைக்கும் என்னென்றால் நாங்கள் ஊசி போட நாங்கள் தயாராக இருக்கிறோம், சத்திர சிகிச்சை நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த ஊசியை கொண்டு போடுறது இந்த சத்திர சிகிச்சை செய்கிறது மக்களின் பங்கு. இப்படி ஊர் நாய்களை பராமரிக்கிறதுக்காக எவ்வளவோ சலுகைகள் இன்றைக்கு அரசாங்கம் மூலம் கிடைச்சாலும் கூட நாங்க எங்களோட பாரம்பரியமான எங்களுக்கே உரித்தான ஊர் நாய்களை நடு ரோட்டில் விட்டுட்டு வேறொரு கவர்ச்சியை தேடி போய்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த கதை இப்ப வேணுமென்றா முடியலாம், ஆனால் யாழ்ப்பாணத்தில் தெருநாய்களுடைய அதிகரிப்பு தொடர்பான பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்த ஓட்டல் இறுதிராஜன் டிலெக்சன் அவர்களுடைய ஆவணப்படத்தை தொடர்ந்து மன்னார் மாவட்டத்தின் கரையோர பிரதேசத்தில் வாழ்கின்ற மீனவர்களின் நாட்டார் பாடல்களை ஆவணப்படுத்தும் செல்வன் சந்தியோகு பிரியதர்ஷன் குருசனுடைய அம்மா ஆவணப்படமாக நடைபெறுகிறது. அது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்ய அவர்கள் தொடர்பு கொள்கிறார். அனைவருக்கும் வணக்கம். மன்னார் மாவட்டத்தில் கரையோர மீனவர்களிடையே காணப்பட்ட அம்பா பாடல்களை ஆவணப்படுத்தும் நோக்குடன் இந்த ஆவணப்படமானது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. தற்கால இளைஞர்கள் மத்தியிலே இந்த அம்பா பாடல்களுடைய செல்வாக்கானது மிகவும் குறைவடைந்து போகின்ற நிலையில் இந்த அம்பா பாடலை ஆவணப்படுத்தும் நோக்குடன் இந்த ஆவணப்படமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அம்பா என்பது அழகிய பாடல் எனப்படுகின்றது. இதில் அம் என்பது அழகு என்றும் பா என்பது பாடல் என்றும் பொருள்படுகின்றது. அம்பி என்பது தோணியை குறிக்கும் மறுபெயராகும். எனவே அம்பி பற்றி இந்த பாடல் எழுந்தமையினால் அம்பி பாடல் என்ற வார்த்தை காலப்போக்கில் மருவி அம்பா பாடலாக தோற்றம் பெற்றது. அம்பா பாடல் வாழ்க்கை சொன்னா ஒரு போட்டு இருப்பாங்க அந்த நேரம்
பாரமான இதுகள் இருக்கும். அதை எல்லாருமா சேர்ந்து இருக்கிறதுக்கு அம்பாட்டம் தான் லேசாக இருக்காது. உங்களை ஆரம்ப சேர்ந்து லேசாக இருக்காது. பரவலுக்கு சொல்லுவாங்க. அது கூடி இருக்கிறது தான். அது ஒரு பக்கத்தால் 15 பேர் 20 பேர் அப்படின்ட்டு வர எடுப்பாங்க. அந்த 2 அம்பாஜிக்கு தான் எடுப்போம் நாங்கள். மீனவர் சமூகத்தினை பெரும்பான்மையாக கொண்ட மன்னார் மாவட்டத்தில் வசிக்கின்ற மீனவ மக்கள் கடலையும் கடவுளையும் நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். அதன்படி அம்பா பாடலினை பாடும் மீனவர் வழங்கிய தகவல். அரிசி அரித்த கையாலேரங்களிலேரோ அண்ணாந்து பார்த்தாடியிலேரங்களிலேரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்காரு. இது மட்டும் இல்லை, அரிசி அரிச்ச கையால மேல பார்த்தாடா அரிசியை காவல் அப்படி ஒரு பிக்சர் இருக்கு. மற்றது கால் பாடல்கள் இருக்கு. மற்றது தெய்வங்களோட சம்பந்தப்பட்ட இதுகளும் ராமனந்த இதுகள் அப்படி அந்த பாடல்கள் அம்பாவில் எல்லாம் அமைஞ்சிருக்கு. என்ன சொல்லி ராமநாதா அருமத்தியான் தேர்தலிலேயே அம்பா அப்படின்னு சொன்னால் காமத்தியத்தால் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இந்த அம்பா ஆக்குவாங்க. பாடல் மணித்தொன்று ஒரு ஒரு கேள்வி ஞானத்தில் பாடல் தொடர்ந்து கடற்கரை மீனவ சமூகங்களினால் பாடப்படுகின்ற ஒரு பாடல். அது இதுக்கு தாய் தந்தையோ இதுக்கு ஆசிரியரோ இருந்ததாக நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டேன். மீன் கடிக்கும் அல்லது மண்டாடி ஒரு வரையில பிளவுட்டு இருப்பான், அதுகளை சத்துருவமா சொல்லி காட்டுறது. சொல்லி காட்டுறா அந்த அம்மா ரோசா
போவேலைக்கு ரோசா போவேலையா ரோசா எலேல ரோசா தண்டு வலே ரோசா தண்டு வல்ல ரோசா பாடலையா ரோசா கட்டாமின் ரோசா கடிக்குதையா ரோசா கடலையும் ரோசா உடக்குதையா ரோசா மண்டாடி ரோசா மகளே வாடி ரோசா துண்டமின் ரோசா சோகந்தார ரோசா சீலாமினுக்கு ரோசா செகுளப்பாரு ரோசா சிவத்த பிள்ளைக்கு ரோசா நடையப்பாரு ரோசா மண்டாடி ரோசா கள்ளப்பைய ரோசா மாட்டிலேய ரோசா பொறுக்க வச்சா ரோசா நாங்கள் இந்த மூட்டை தலைச்சில அம்பை அம்பாக சொல்லுவோம் காலத்தில் பார்க்க போனா எல்லாம் நவீன உலகமாக போயிட்டு அதாவது அம்பாச்சேரி போட்டு இருக்கிறாங்க இல்லை அங்கே 40 அப்படியே இருந்துச்சு அப்படியே வீடு போகிற கணக்கெலாம் இருக்குது இப்போ இந்த தமிழ்நாடு இப்போ இந்த இளம் தலைமுறையோட பார்க்க போனால் சும்மா வந்து ஓடியலை யாதி ஒரு அம்பா 2 அம்பாலாம் பாவிக்கிறாங்க உங்களுக்கு ஆனால் பழைய காலத்து ஆட்கள் மாதிரி ஒரே தடவையில் பல பல அம்மாக்களை சொல்லி சற்று அந்த பாரமான போட்டிகளாக இருக்கிறதுக்கு இனிவரும் காலத்தில் அவங்க செய்ய மாட்டாங்கன்றதை இப்போ உறுதியாகவே இந்த இளைஞர்கள் காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. இளைஞர்கள் ஓட்டுகளுக்கான வாய் திறக்கிறதுக்கு பண்ணிப்படுறாங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் அம்பாண்டா இல்லைன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இதில் பற்றி அக்கறையும் இல்லை. சமாக்கெல்லாம் அழிஞ்சு போய் இளைஞர் பாதிக்கிறேன்னு சொல்லி அழிஞ்சு போயின்னு சொல்லி எனக்கு சரியான ஒரு மனக்கவலை. என்ன செய்வது சொல்லி இளைஞர்களை சொன்னால் அவங்க எல்லாம் சும்மா ஒரு கேள்வி மாதிரி இந்த அம்பாக்கெல்லாம் இது பண்ணுறாங்க. மன்னார் மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் வாழ்கின்ற மீனவர்கள் நாட்டார் பாடல்கள் அவை வருவிச் செல்லும் விதம் தொடர்பாக செல்வன் சந்தியோகு பிரியதர்ஷன் குருசில் பருத்தி முகம் என்கின்ற ஆவணப்படம் திரையிடப்பட காலம் கொண்டிருக்கிறது. எனவே அது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்ய செல்வி வரிய செல்வம் ஜோய் ஆந்தனி அவர்களை மேடை கிடைக்கிறோம். எனது ஆவணப்படமானது பருத்தித்துறை துறைமுகத்தினுடைய மீள் கட்டுமானம் பற்றிய மக்களின் கருத்துக்களை எடுத்துரைக்கும் படமானது. நெத்தி கட்டினால் எங்கள மக்களோடு செய்யலாம். சூழலுக்கு பெரிய பொருட்களை கொண்டு வந்து இந்த இறக்குமதி செய்யும். உங்களுக்கு இந்த காவலாலே எங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. உங்களோட டேங்கர்கள் அந்த தொழில் சாமான் வந்து இங்க ஒன்றும் செய்யலாம். செய்கைகளா இருந்தால் சரியான பிரச்சனை மக்கள் நாங்கள் உங்களுக்கு ஆவணங்கள் இப்போ உருவாக்கப்பட்டது. முதல் இதுக்கு பேர் வந்து கட்டுத்துறை துறை. எங்களோட இடத்துக்கு விட்டாலே காலம் உங்களுக்கு காவல் வேண்டாம். 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட இலங்கைத்தீவின் மூலை நகரம் என்ற புகழுடன்
பிராந்திய ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த இடமான பருத்தித்துறையின் சமூக வரலாறு என்பது பருத்தித்துறை துறைமுகத்தை, அதன் வளர்ச்சியை, தேய்வை, அது முகம் கொடுத்த யுத்த காலம் போன்றவற்றையெல்லாம் தீர்மானிக்கும் வரலாறு ஆகும். 18, 19, 20ஆம் நூற்றாண்டுகளின் முன்பாதி வரை 250 வருடங்கள் பருத்தித்துறையும் துறைமுகமும் புகழ் பெற்றிருந்தது. 1974 புதிய பாராளுமன்ற அரசாங்கம் வந்த பிறகு இயந்திரமயமான கப்பல்கள் பலம், அரிசி இறக்குமதி கொழும்புக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. அன்று முதல் வழக்கிழந்து போயிருந்த துறைமுகம் போர்க்காலத்தில் வடபுறத்திற்கான போக்குவரத்து தடுக்கப்பட்டதன் பிறகு 1990களில் கடல் பிரயாணம் மீண்டும் ஆரம்பமானது. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கும் முக்கியமாக இருப்பது துறைமுகங்கள். அந்த துறைமுகங்களுக்கு கூடாகத்தான் மற்ற நாடுகளோட தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கோம். அந்த முறையில பருத்தித்துறை மிக பிரசித்தி பெற்ற ஒரு துறைமுகம். இலங்கையிலே 1956ஆம் ஆண்டு ஒரு அரசியல் புரட்சி நடந்தது. பண்டாரநாயக்கால கொண்டு வரப்பட்ட புரட்சி எல்லா தேச உடைமையாக்கப்பட்டது. காபர்கள் தேச உடைமையாக்கப்பட்டது. 56ஆம் ஆண்டு போர்ட் கார்பரேஷன் தொடங்கப்பட்ட உடனே காபர் இல்லமா திருவண்ணாமலைக்கு போயிருக்கு. 60 பிறகு இந்த காபர்கள் இந்த இடப்பட்ட காலத்தை இந்த போர்ட் சூழலுக்குள்ள தான் பெண் பொருள்களை கொண்டு வந்து இங்கே இறக்குமதி செய்யும். உமனான்ற கப்பல் என்னதுக்காக எங்களுக்கு தெரிய வருகிறது என்று கேட்டால் உணவு மற்ற உணவு ஏதோ எல்லாம். ஆனா அதெல்லாத்தையும் விட எங்களுடைய உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது. அதாவது இந்த போர் சூழல்னால வெளிநாட்டுல தான் இல்லை, ஒவ்வொரு வீட்டிலையும் வெளிநாட்டிலும் இல்லையா. அவர்களிடமிருந்து ஒரு அரசியை விட அந்த ஒரு சொல்லு எங்களை வாழ வைக்கிறோம். அப்ப என்னுடைய மகன் நம்ம அப்பா நீங்க சுகமா இருக்கிறீங்களா, நீங்க சுகமாக இருக்கிறேன், உடனே கடிதம் அம்மாண்ட கையால எப்போது சாப்பிட எழுதியிருப்பேன். அந்த கடிதத்தை அடுத்த கும்பனா கப்பல் வர்ற மட்டும் திரும்பி திரும்பி மடித்து வாசிச்சு அது இந்திய போகிறோம். 1990களில் அதிகம் பேசப்பட்டது இத்துறைமுகமே. அத்தோடு போர்க்காலத்தில் துறைமுகம் மீளெழுச்சி பெற்றது இன்னும் ஒரு வரலாறு. ஜெட்டியில வேலை செய்யலாம், வாட்சில்தான் போய்வார், வாட்சில தான் கொண்டே வாழ. அதனால சாமான்கள் கட்டுவது, இந்த காத்து கடல் நேரங்கள்ல சரியான துன்பப்பட்டு சரியாக கஷ்டப்பட்டு தான் செய்யலாம். ஆஸ்பத்திரியில இருந்து வரலையே இந்த நோயாளிகளை ஏற்றுறது. அப்ப சரியான காத்து கடல் நேரங்கள்ல கொண்டு போய் ஏற்றுவது சரியான கஷ்டம். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு 7-8 பேர் நந்தாரியா இருந்தாங்க. அப்ப எல்லாம் பிடிக்கலாம் தோல்லதான் கொண்டு மேல் ஏறுவோம், வடிவிலான ஏறுவோம், ஏறியிலான எறிய வீர கொண்டே எல்லாம் பத்திரப்படுத்துவோம். சில நேரங்கள்ல ஏற்றி இல்லாம இருக்கு, அவியல் இல்லாம நோயாளிய சரியா கஷ்டப்படலாம். எத்தி கட்டினால் எங்க மக்கள் தொழில் செய்யலாம், இந்த இதுல தொழில் செய்ய முடியாது. என்ன காரணம்னா இப்ப மயிலட்டி காவல்ல இன்னைக்கு எல்லாருமே அங்க போகலாம். அப்படி அரசாங்கம் செய்து வச்சு நாங்க எதிய விரும்பாத காரணம் அல்ல. துறைமுகம் புதிய பரிணாமங்களுடன் மீள்கட்டியமைக்கப்படுவதாக 2019ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 31ஆம் தேதி மைத்திரிபால சிறிசேன அவர்களின் ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் இது குறித்து மக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் நிலவிக் கொண்டே வருகின்றது. அரிசியானா சரி, எங்களுக்கு அதுதான் முக்கியம். எங்களுக்கு பெரிய அளவுல தேவையில்லை, ஒரு அளவுல 20-25 போட்டு கட்டக்கூடிய மாதிரி இருந்தால் வெறு சந்தோஷம். அதனால இப்ப நாங்களும் உழைக்கலாம், மற்றொரு ஆண்கள் வாழ தொழில பொறுமதி ஞாபகம் பொறுமதி. சில பேர் நினைக்கிற 2 பேருக்கு திண்மையான ஒரு காட்டுக்கடல் அடிக்கிற நேரத்துல
எங்க துறமுகம் கொண்டு இருந்தா நாங்க உழுது ஊட்டி கட்டி போட்டு நிம்மதியா இருக்கலாம். இப்ப நாங்க ஒவ்வொரு கிளறப்பட்டு தான் இந்த ஒரு தொழிலை உருவாக்குறோம். உண்மையில் நானும் இந்த மேட்டினே போட் ஒரு மாதம் கடலுக்கு தங்கி நிற்கிற போட்டுகள் எங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் அதை வச்சிருக்கிற நாங்கள் கூட சொல்ல வேணும்னு சொன்னால் என்னால நான் உழைப்பேன், நான் இந்த குடும்பம் வாழும். ஆனால் இந்த மக்களுக்கு இந்த மண்ணில வாழுகின்றவர்களுக்கு வாழ முடியாத ஒரு சூழல் உருவாகமாக இருந்தால் அந்த தொழில் எனக்கு தேவையில்லை. நான் 4 போட்டில போய் 4 இதுல போய் உழைச்சி கொண்டு வரலாம். ஆனா 40 குடும்பம் பட்டினி இருக்கு. அந்த 40 குடும்பம் பட்டினி இருக்குன்னா அதில் ஒரு நாளா நானும் இருந்துட்டு போவேன். அந்த தொழில் வேண்டாம். பாடசாலைகள் இங்கே இருக்கின்ற ஒன்று கார்லிகேலூர், அடுத்தது மெதரிஸ்ட் பள்ளிக்கூடம், அடுத்தது சித்தி விநாயகர், வட இப்படி நிறைய பாடசாலைகள். இதில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வடமராட்சிகளுக்கு யாழ்ப்பாண பகுதியிலே இருந்து உடைந்து வந்து கல்வி கற்கின்ற ஒரு முறை இருக்கு. அப்ப இவர்கள் சொல்லுகின்ற அந்த ஆழமாக்கி பாரிய கப்பல்களையும் பாரிய திட்டங்களையும் கொண்டு வந்து இங்கே அதை செய்தால் இந்த பிள்ளைகளுடைய கல்வி சிதறடிக்கப்படும். காவலாக்கப்பட்டு இந்த காவல் பெருப்பிக்கிறான்னு சொல்லி அதாவது இதை பெருசாக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து வேர்ல்ட் பேங்கால அந்த டொனேஷன் பண்றது. ஆனா அதை எல்லாரும் சேர்ந்து நிப்பாட்டியாச்சு. அது தேவையில்லை, சில காரணங்களை காட்டி இல்லாது. ஆனா நாளைக்கு ஒரு 400 மீனவன், எனக்கு ஆழ்கடல் மீன் படகு 3 இருக்கு. எல்லாரும் பாதிக்கப்படுறது நானும் தானே. எதுக்குன்னா ஒரு சின்ன காத்து கடலுக்கு கூட அந்த படகை இங்கே கட்டி நாங்கள் தொழிற்சியா சூழ்நிலையில இருக்கிறோம். நாங்கள் எங்க கொண்டு போறோம்? மயிலட்டி துறைமுகம் தான் இப்போ கொண்டு போறோம். அங்கே நாங்கள் கட்டையில்லாத சூழ்நிலை இருந்ததுனால் இந்தியா பிரிக்கப்படுற இந்திய படகுகளுக்கு அங்கே வந்து நிப்பாட்டால எங்கட படகுகள் கட்டுறதுக்கு இடம் போதாமையா இருக்கு. இந்த காவலை பெருப்பிச்சிருந்தால் சந்தோஷமா எல்லாருமே ஒற்றுமையா தொழிற்சியா இருக்கலாம். அது என்னென்ன காரணத்துக்காக நிப்பாட்டினாங்கன்னு தெரியல. ஆனால் அதோட இழப்பு தொழிலாளியாக எங்களுக்கு தான். அதை அதால் ஏற்படுறவங்களுக்கு ஒரு பேரி ஒரு காற்று ஒன்று இருக்குது, கச்சான் காற்றுன்னு சொல்லி உண்டு. அந்த கச்சான் காற்றோட வரப்போற காற்று அந்த பேரில் மோதி அதனால கரையோரத்தில் இருக்கிற மண்ணுகள் அனைத்துமே இல்லாம போய் நாளாந்தும் தற்போது தொழில் செய்கிற போக்குகள் கூட தொழில் செய்ய இல்லாத நிலைமைக்கு அதாவது அது முக்கியமான பங்கா அதை எதிர்த்தது காரணமே அதுதான். லாபம் அடைகிற ஆட்களுக்கு மாத்திரமே தான் அந்த ஒரு தேவைப்பாடு இருக்கிறே தவிர மற்ற எங்களை நாங்கள் சாதாரண சின்ன மொழிப்பட நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுக்கு அது தேவையா இல்லை. அந்த அவர் வேணாம்ன்றதுக்கு காரணம் தாங்கள் நல்லா வரலாம்ன்றதுக்கு வச்சுத்தான் அவர் வேணாம்னு சொல்லி இந்த நாட்டில் இது பொருள் பாவிக்கக்கூடாத பொருள்களோ ஈஸியாக கொண்டு வந்து இங்கே இறக்குறது வசதி இருக்கிறத வச்சுதான் இந்த காவல்ன்ற தேவையில்லைன்றது காரணம் இருக்கு. எனக்கு வடிவா தெரியுது. இந்த காரணம் கேட்டால் காவலை கட்டும்போது இராணுவம் அதுக்குள்ள காவலுக்கு வேணும், இராணுவம் வேணும், நேவி வேணும், போலீஸுக்கு வேணும். அப்போ இவ்வளவு இருக்கும்போது அந்த சாமான்கள் கொண்டு இங்கே கருவிகள் நிறைய கூட்டப்படும் காவல். என்னுடைய விருப்பம், நான் மற்றவைகளை சொல்ல மாட்டேன். நெடுக சிறுபான்மையோடையே நாங்கள் வாழ்ந்துட்டு போயிடலாம். நாங்களும் பெரும்பான்மைக்கு போத்தோம். அந்த அவர் எப்படி வரும் சொல்லி ஒரு படம் ஒன்று காட்டணும். அந்த படத்தை பார்க்கக்குள்ள எங்களுக்கு வர ஆபரணம் தெரியல. அது இன்றைக்கு எங்களுக்குன்னு சொல்லலாம். நாளைக்கு அதுக்கு வரப்போற வல்லங்கள் போட்டுகள் பெரிய இயந்திர படம் தான் வரும். எங்களோட சிறு தொழில் கேட்ட முறையா இருக்கா? மயிலட்டி காவல்ல மயிலட்டி மக்களுக்குரிய காவல் தான் அது. தென்னிலங்க மக்கள் அங்க செய்யறதுக்குரிய காவலாக அப்ப செயல்பாடு இல்லை. இப்ப என்னென்றால் அவங்களுடைய போட்டு அவங்களுடைய வள்ளங்கள்லாம் அந்த காவல்கள் கூட. ஆனால் கூட மட்டுமில்லை, அவங்களுடைய அதிகாரமும் கூட அந்த காவல்கள். இதே பிரச்சனை தான் எந்த காவலனும் வருமன்றத இந்த சனத்தின் அபிப்பிராயம். அப்ப இதனால எங்களுக்கு காவலாளி எங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. எங்களுக்கு இப்ப இந்த தொழில் பெண்களுக்கு வேற ஒரு இதுவும் இல்லை. பெண்களுக்கு செய்து நினைச்சுதான் பிள்ளைகளை படிப்பிச்சாலே தீர்த்தாலே இந்த கடை தொழில் நம்பிட்டாங்க. இது காவலர்கள் கட்டினா நாங்கள் கொஞ்சம் செய்யலாம். அது நாங்கள் வாழவும் வேண்டாம். இப்படி எல்லாரும் சாக வேண்டிய கட்டம் தான் இருந்தது.
அது பருத்தித்துறை துறைமுகத்தினுடைய மீள் கட்டுமானம் பற்றிய மக்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த பருத்திமுகம் என்கின்ற ஆவணப்படம் தொடர்ச்சியாக தமிழரின் பாரம்பரியமான பறை இசை எழுச்சி பெற்ற இசையாகின்ற செல்வி ஸ்ரீமன் நகாஷாவின் பறையார் கலை என்கின்ற ஆவணப்படம் அது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்ய செல்வி ஸ்ரீமன் நகாஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பறை எங்களுடைய கலைகளுக்கெல்லாம் தாய்க்கலையாக இருக்கின்றது. அந்த கலையை வாசிக்கக்கூடிய கலைஞருடைய வாழ்வியல் சம்பந்தமாகவும் பறையினுடைய எழுச்சி தொடர்பாகவும் இப்படம் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. தாத்தாட காலத்துல இருந்து அப்பாண்ட காலம் தொட்டு அப்பாண்ட காலத்துல இந்த காலம் தொட்டு நாங்கள் இதுக்குள்ள இறங்கி செய்வேன் எதிர்பார்க்கிறேன். நான் படிக்கிறேன், கோயில் வரையும் நான் படிக்கிறேன். அதுக்கு பிறகு அப்பாவுக்கு சாதாரண ஒரு டிரைவராக தான் படிக்கிறேன். நான் அப்போ நான் இதை தொழிலாக செய்வேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ இந்த தொழிலை நாங்கள் அந்த காலத்தில் ஒரு காலம் செய்யக்கூடாதுன்னு நினைச்ச காலத்தில் இப்போ அந்த தொழிலால் நிறைய வளர்ச்சி. இப்போ எல்லாரும் சாமான எடுத்து இந்த தொழிலை தான் செய்கிறாங்க. இந்த தொழிலால் வருமானம் கூட என்ன மாதிரி இந்த தொழிலை தான் இப்போ எல்லாரும் செய்து கொடுத்துருக்காங்க. எங்களை விட இன்னும் மென்மேன்மன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 செட்டு கூட வந்துருக்கு. நாங்கள்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த நான் இது உதவி செய்து வச்சதால எங்களோட சமூகம் எங்களை ஒரு பின்னோக்கி பார்த்தது. இப்போ எங்களோட சமூகமே இன்னும் வளர்ச்சி ஆகணும். இந்த தொழிலை செய்து வளர்ச்சி வந்தோம். அந்த காலத்தில் எங்களை சமூகம் கொஞ்சம் எங்களை பின் தள்ளி வைக்கணும்னு சொல்லி நான் மெயினாக எடுத்துக்கொள்ள வேண்டியதா கோயில் வாத்தியங்கள். கோயில் வாத்தியங்கள்னு சொல்லிங்க அம்மனுக்கு ஒரு வாத்தியம், அப்படி பிள்ளையாருக்கு ஒரு வாத்தியம் வாசிப்பு, மற்றது முருகனுக்கு சிவனுக்கு அந்தந்த தெய்வத்துக்குரிய தாளத்தை கொடுத்தா தான் அந்தந்த தெய்வம் எழும்பி ஆடும். பேண்ட் வாத்தியம் மேலத்தைய வாத்தியம் என்றதால இந்த பறையில ஜாலி தான் சொல்லி பாரம்பரிய பரமூலம் அடிக்கி கற்றுக்கொண்டது 19 வயசுல, 26 வயசுல இது மூட்டா பழகினோம். 53 வயசுல இப்போ செய்து பரதான் செய்து உங்கள் சமூகத்தில் மதிப்பு நல்லா தான் இருக்கு, சூழலே நல்லா தான் இருக்கு. பறையண்டா இந்த என்ன சொல்றது அதுக்குரிய மரியாதை இங்கே மரியாதை. பறை கட்டாயம் தேவை, எங்களை பண்பாடு அது தமிழக பண்பாடு அது கட்டாயம் உங்களுக்கு தேவைன்றதுக்காக அவ எங்களுக்குரிய மரியாதை இருக்குது. போனால் பாங்க கைதறிகள் முழுக்க போகணும், எங்களுக்கு போன தைக்கிறது அறிவிக்கும், போனால் வெற்றிலர் வச்சு தைக்கிறது அறிவிக்கும். அப்போ அது அவங்க எங்களை கௌரவிக்கிறதா இருக்குது. குறைஞ்சதில் இப்போ கூடி போச்சு. இப்போ அந்த காலத்தில் ஒரு 2 பேரும் ஒரு செட்டோட வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் ஒரு 2 பேர் எங்கள் சந்ததி வந்து இப்போ எங்கள் சந்ததி கீழே, எங்கள் சந்ததியும் கீழே அவையிலுமே பேரை இதை பற்றி பழைய கொண்டு வைக்கணும். பறை என்று சொல்றது சொல் என்ற ஒரு அர்த்தத்தை இருக்கும். அப்ப இந்த பறை ஒன்றை சொல்றதுக்கான விடயமாக ஆரம்பிக்கப்பட்டு அது அப்படியே ஒரு சாதிய கட்டமைப்புக்குள்ள போய் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினர் மட்டும் இந்த பறை சொல்லுதலை செய்து கொண்டிருந்தோம். அப்ப பறை சொல்லுதலும் சொல்லுதலை செய்து கொண்டிருக்கிற கட்டத்திலேயே அவர்கள் தொடர்ச்சியாக மரண வீடுகளுக்கு அழைத்துக் கொள்கிற ஒரு சடங்குகளை
வாக்கியமாக இந்த பறை மாறி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் இதை செய்ததாகவும் கணவர் இதை யோசிச்சிட்டும் ஒரு இழிவான கலை இசைக்கல்வி என்றும் இதை செய்யறது ஒரு குறைந்த சாதியினர் என்ற ஒரு செயற்பாட்டை செய்வதாகவும் இந்த சமூகம் நம்பத்தோம். கலைக்கு எங்களோட பாரம்பரிய முறையான கலைக்கு இது உந்துணர்ச்சியா இருக்கு. அடுத்த இந்த பறையால நாங்கள் எதையும் சாதிக்கலாம் என்ற வெறி உண்டு. எங்களுக்கும் அந்த வெறி வரும். எங்களை சார்ந்து இந்த பறை இசையை கேட்கிறார்களுக்கும் இந்த வெறியும் புத்துணர்ச்சியும் வாரத்துக்காக இந்த பறை இசையை நாங்கள் கொண்டிருக்கிறோம். உண்மையில சொல்ல போனா மற்ற எந்த ஒரு இசையும் மனிதனை ஆட்கொண்டு அவனுடைய உள்ள இருக்கிற ஒரு உணர்வுகளை தட்டி எழுப்பி ஆத்மார்த்தமா கலந்து கொள்ள வைக்கிற வேகத்தை விட பறை இசை பறையினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். ஒரு மனத்துல இருக்கிற இருக்கல்ல உடைச்சி அவனை கண்ணை மறந்து ஆட வச்சு கலைக்குள்ள லைக்க வைக்கிற வேகம் பறை இசைக்கு அதிகமாக இருக்கும். மற்ற இசையெல்லாம் கேட்கலாம் வழிய கிட்ட வர மாட்டாங்க, நின்று கை தட்டுவாங்க தூரத்துல இருந்து. தூரத்துல இருந்து நல்லன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னன்னா எங்கள்கிட்ட நெருங்கி வருவாங்க, இதுக்கு கிட்ட வருவாங்க. கிட்ட வந்து எங்களோட பேசுறதுக்கான அந்த ஸ்டார்டிங்க கொண்டு வரும். இந்த பறைன்றது பறைதல் தான், பறைஞ்சி அவன் சொல்றாரு. அதுக்கான இடைவெளியை குறைச்சி எங்களோட ஈடாட்டத்தை கொண்டு வரும். பறை என்பது ஒரு சாதிய கட்டமைப்புக்கு உட்பட்ட ஒரு கருவியா இல்லாம தமிழர்கள் எல்லாருடைய கைகளில் விளங்கக்கூடிய ஒரு சாதாரண தமிழ் இசை கருவியா மாற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. பறை இசையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி அறிமுகமானதுன்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேணுவாசான் இலங்கைக்கு விஜயம் செஞ்ச நேரம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்கள் கழகத்திலிருந்து நாங்கள் ஒரு 3 பேர் போய் அந்த 12 நாள் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு நாங்கள் பறைய பழகினார்கள். தமிழுடைய பண்பாட்டுக்குள்ளேயே இந்த பறை இசை இருக்கிறது. பறை இசையை கேட்கிற போது எங்களுடைய நாடி நரம்புகளுக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வுகளை நம்ம உணரக்கூடியதாக இருக்கிறது. எப்போது அந்த சந்தர்ப்பம் மாறியது அல்லது எப்போது எந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் வந்து தெரியவில்லை. பறை இசை ஒரு இனத்துக்குரிய ஒரு சாதிக்குரியதாக மாற்றப்பட்டு பறை இசையை ஒரு கீழ்த்தரமான ஒரு இசையாக கொண்டு முடித்து விட்டார்கள். இங்கே சின்ன சின்ன குழந்தைகள் அந்த பறையை அடித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பறை இசையை அவர்கள் ரசிக்கிறார்கள். இதை அடுத்த தளத்துக்கும் கொண்டு போக வேண்டிய தேவை எதிர்பார்க்கிறோம். பறையை பற்றி இருக்க ஞாபகங்கள் சின்ன வயசுல பக்கத்து வீட்டில் எல்லாம் நல்ல செத்தவீடு நடிக்க பறைலாம் அடிப்பாங்க. அப்பெல்லாம் மனசுல பயமா இருக்கு. அந்த செத்தவீடுனாலே ஒரு பயங்கர தான் இருக்கு. ஆனால் போக 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 அந்த பறையிலே கொஞ்சம் பயம்ன்றது மாறி பறைக்கு ஆடியோட பயமே செத்தவீட்டுக்கு போக ஆகுது. ஏன்னா அந்த பறைன்றதே ஒரு அநாகரிகமான விஷயம்ன்ற மாதிரி இந்த சமுதாயத்தில் மாறிக்கொண்டு போகுது. புது புது இசைக்கருவிகளில் இன்ட்ரோ வச்சுக்கொண்டு பறைன்றது இல்லாமல் போய் கொண்டிருக்கு. செத்தவீடு எடுத்தாலும் இப்போ கடைசியில் முங்கியிருந்தது செத்தவீடு இடலாம் பறை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி பேண்ட் இப்படி புது புது விஷயம் வந்து முடிய செத்த வீட்டில் கூட பறை வந்து நிறைய இடத்துல வந்து ஒதுக்கப்பட்ட விடயமாக தான் இருக்குது. கிராமப்புறங்களையோ இங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் முங்கி போயிருக்க எப்படியான கலை உதாரணமாக பறை இதில் வந்து திருப்பி மூட்டெடுக்கிறதுக்கு இதாக செய்யலாம். அது சம்பந்தமான பாசனையோ இல்லாட்டி அதை வந்து ஒரு நிகழ்ச்சிகளை வந்து ஒரு அறிவும் கொடுக்கறதாக இதாக செஞ்சு கொள்ளலாம். அப்படி செய்யறதால வந்து தொடர்ந்து இது வந்து அடுத்த சமுதாயத்துக்கு கடத்தப்படும். எல்லா கைகளிலும் இந்த பறை போக வேணும். இது எங்களுடைய பாரம்பரிய இசை என்ற உலகிற்கு நாங்கள் பறை சொல்லணும். பறை சொல்லுதல் ஊடாக இந்த பறையை நாங்கள் காப்பாற்ற முடியும். இதுதான் என்னுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் யோசிக்கிறோம். நிறைய இளைஞர்களும் இதில் ஈடுபட்டு கொண்டு மறைந்து விடாமல் இந்த பறை தொழிலை தொழிலாக கொண்டிருக்கிற பறையர் சமூகத்தை நாங்கள் விதவிதமான தொழில் செய்து வருகிறோம். அதில் குறைத்து மதிப்பிடாமல் அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து இந்த பறை இசையை மேலும் பெரிய அளவில் விரிவுபடுத்த வேண்டும் என்பது என்னுடைய மனிதனுடைய ஆவி ஓய்ந்த பின்னும் ஒலிக்கின்ற ஒரு இசை பறை இசையாகும். இன்றைய காலகட்டத்தில் சில இடங்களில் மாத்திரம்
பறை வளர்ச்சியடைந்து வருகிறது என கூறிக்கொண்டாலும் பறை விழுந்த இடத்திலிருந்து எழவில்லை என்பது நாம் அறிந்ததே. திரைப்படங்கள், கலை விழாக்கள், சமூக ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பறையால் லயித்து போகின்ற இந்த சமூகம் பறையை வாசிப்பவர்கள் மீது மட்டும் தீண்டாமலே உமழ்கின்றது. குணசேகரன் முன்வைப்பதற்கு அமைவாக தப்பு அல்லது பறையை தமது விடுதலை கருவியாக கொள்ளும் சமூகம் அப்பறை வடிவம் தொடர்ந்தும் ஓர்மத்துடன் நிகழ்த்தப்படுவதையும் ஏழையோரின் கைக்குள் அது சென்று நீர்த்து போவதையும் விரும்பும் நிலை இருக்க மாட்டாது என்பதையும், அது சடக்குமுறை கலைகளில் இருந்து தொழில்முறையாக மாறும் போது அதற்கே உரிய கலைஞர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். வெறும் பயிற்சி பெற்றவர்கள் மாத்திரம் இன்று கலைஞர்களாக கருதப்படுகின்றனர். இவ்வாறு இருக்க பறையின் எழுச்சி என்பது வாய் சொல்லிலிருந்து விலகி செயலாக மாற்றம் வருவதிலேயே தங்கியுள்ளது என உணரும் காலம் எது? பறை இது சாதி பறை அல்ல, ஆதி தமிழனின் வீரப்பறை. தமிழர்களுடைய பாரம்பரிய பறை இசையினுடைய எழுச்சி பற்றி சிலாகிட்டு சென்று பறையால் பறை என்கின்ற ஆவணப்படத்தை நாங்கள் பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக மலையகத்தின் கிரேட் வெஸ்டர்ன் பிரதேசத்தில் வசிக்கிற மக்களுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கும் கழிவுநீர் பிரச்சனைகளையும் அதனை அமைத்து கொடுப்பதன் அவசியத்தையும் வலியுறுத்தக்கூடிய செல்வி விஜயராம் தனுஷா அவர்களின் கழிவறை என்கின்ற ஆவணப்படத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்ய செல்வி விஜயராம் தனுஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். காலங்கள் எவ்வளவு மாறினாலும் இன்னும் அடிப்படை தேவைகள், அடிப்படை வசதிகள், அடிப்படை கழிவுகள் கூட இல்லாத மக்களும் வாழத்தான் செய்கின்றனர். அவ்வாறு வாழும் கிரேட் வெஸ்டர்ன் லூயிசா பிரிவு தோட்டத்தில் வசிக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசும் ஆவணப்படம் தான் கழிவறை. நன்றி. இங்கிட்டு 10 குடும்பம், அங்கிட்டு 10 குடும்பம் இருக்கும். இதில் வந்து நாங்கள் பல்வேறுபட்ட ரீதியில் தரப்பினரோட இணைஞ்சு நாங்கள் பார்க்குற மாதிரி இல்லை. வசிக்கிற பகுதியில் நிறைய பேர் அதில் இல்லை 20 காமராகாரங்களும் கேட்குறாங்க. கொடுக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்கு இடவசதி கொஞ்சம் பற்றாக்குறை வசதி இல்லை, இடம் வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் ரொம்ப வீட்டுக்குள்ளே படுத்து தூங்க போன இடம் ஏன் சரியான முறையில் இப்போ பாவிக்கிறாங்க இல்லைங்கிறதும் நமக்கும் சரியாக தெரியல. எல்லாம் அடிக்க வராங்க. உங்கள் தொழில் எடுத்து கொஞ்சம் சாமான் கொண்டு கொடுக்க சொல்லுங்கள், இல்லைன்னா தொழில் எடுத்து. இந்தியாவிலிருந்து மலையக மக்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு இப்போது 200 வருடங்களை கடந்துள்ள நிலையிலும் இன்றும் மனிதன் வாழ தேவையான அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருக்கும் லயன் குடியிருப்புகளும் காணப்படத்தான் செய்கின்றன. இவ்வாறு காணப்படும் ஒரு பிரதேசம்தான் தலவாக்கலை பிரதேசத்துக்கு உட்பட்ட கிரேட் வெஸ்டர்ன் லூயிசா பிரிவு இலக்கம் 6 லயன் குடியிருப்பு. அன்றாட வாழ்வில் மனிதனால் தவிர்க்கப்பட முடியாத ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்கு முறையான கழிவறையின்றி தினமும் சிரமத்துடன் வாழ்கின்றனர் இப்பிரதேச மக்கள். இவ்வாறு முறையான கழிப்பிட வசதியின்றி அந்தரங்கமாக செய்ய வேண்டிய ஒன்று எல்லோரும் பார்க்கும் ஒரு திறந்த வெளியை கழிப்பிடமாக பயன்படுத்துகின்றனர். மனசுல சம்பந்தமான காரியம் பிரச்சனை இங்க காணப்படுது. பெரும்பான்மையா ஒரு 8-9 குடும்பங்களுக்கு மனசுல வசதி கடந்த 7 வருடமாக பற்றாக்குறையாக காணப்படுறதை நாங்கள் அவதானிக்கிறோம். கேட்டு அறிவா எங்கள் கோயிலுக்கு இல்லை அப்படின்னா நம்ம பொறுப்பாக கண்டிப்பா நமக்கு டிஎஸ்டிபி மூலமாக மனசுல வசதி ஆரம்பத்தில் வந்துச்சு. அந்த நிமிஷத்துக்கு நான் 2022 கொடுத்துருவோம். அந்த பொறுப்புகளை கேட்ட விஷயம் கண்டிப்பா தோட்டத்துல தொழில் செய்யற தொழிலாளர்களாக முதல் பயன்படுத்தி வந்தா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க குடும்பங்களை குறிப்பிட்ட நபர்கள் தோட்டத்தில் தொழில் செய்யும். அதனால முதலாக அவங்க அந்த டைம் ஈடுபடும். ரெண்டாவது என்ஜிஓ மூலமாக அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மூலமாக நமக்கு வசதி
அந்த மாதிரி ஒரு 3 இடத்துல கட்டக்கூடிய வசதி ஏற்பட்டுருச்சு. அவங்க அந்த இட பிரச்சனை இருந்துச்சு. ஆக அந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு அந்த தகவல் எடுத்து கொடுக்க முடியாத சந்தர்ப்பம் இருந்துச்சு. நிறைய பேர் வந்தோம், நாங்கள் தகவல் எடுத்தோம், என்ன இருக்குதா எல்லா தகவல் திரட்டியும் கூட அவங்களுக்கு கொடுக்க முடியல. அதை கருத்தில் கொண்டு தான் இந்த தடவை நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தோட்ட நிர்வாகத்தோட கதைக்கு மலத்தளப்புற வசதிகள் வந்து இருக்குது. அது குறிப்பிட்ட லூசா டீசல்ல வந்து சில பேர் வந்து புதுசாக கட்டி வச்சுக்கிட்டு அதில் வந்து பாதிக்காம பழைய மரத்தில் வசதி பாதிக்கிற குடும்பங்களும் நாங்கள் அவதானிச்சிருக்கோம். ஆசைக்காக பெற்றுக்கொண்டு அது சரியான முறையில் பராமரிக்காம பாதிக்காம இருக்கிற குடும்பங்கள் இருக்குது. 125% குறிப்பிட்ட குடும்பத்தார் வந்து பங்களிப்பு தான். அதாவது 85,000 ரூபாய் டொய்லெட்டுக்கு செலவாகமா இருந்தா அந்த குடும்பத்துக்கு வந்து நாங்கள் 10,000 காசு அறிவிப்போம். சில வேளை நாங்கள் கொடுத்தது வந்து சரியான தேவையான ஒரு கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுருந்துச்சு. ஆனால் எதிர்காலத்தில் அப்படியான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும். எதிர்காலத்தில் அப்படி நடக்காம நாங்கள் அந்த தரவுகளை வந்து சரியா கொடுப்போங்கிறத கேட்டுக்கோங்க. இத்தனை வருஷம் அந்த வயதில் இருக்கோம். எங்களுக்கு டொய்லெட் வசதியும் இல்லை. வண்டி எல்லாம் வீட்டு வாசலை பார்த்துட்டு நிரப்பிட்டு போகிறாங்க. டொய்லெட் கட்டி தரேன்ட்டு ஒரு முடிவு இல்லை. இட வசதி இல்லைன்னு சொல்லலாம். நாங்கள் பெரிய டேங்க்கு தான் டொய்லெட் இத்தனை வருஷமாக போகிறோம். சாமான்கிட்ட கொண்டு கொடுத்தா நாங்கள் கட்டிடுவோம் இடத்த பார்த்து. எங்களுக்கு அது ஒரு முடிவு இல்லை. ஒரு 3 டொய்லெட் மட்டும் தான் இந்த அளவுக்கு கட்டி கொடுத்துருவோம். சின்ன பிள்ளைங்க இருக்குங்க. காலக்கட்டையில் தான் போகுதுங்க. அதில் கொசு ரொம்ப வீட்டுக்குள்ள படுத்து தூங்க கூட இல்லாது. யாரும் வந்து பார்க்குற மாதிரியே இல்லை. எங்களுக்கு டொய்லெட் எத்தனைக்கோ நாங்கள் நடத்தி கொடுப்போம். காணப்படுகின்றன. இலக்கம் 6 என்னும் லயன் பிரிவில் சுமார் 20 குடும்பங்கள், 20 வீடுகள் இரு பக்கங்களும் காணப்படுகின்றன. இவ்வாறு 20 வீடுகள் இருக்கின்ற நிலையில் இவர்களுக்கு போதுமான கழிவறை வசதிகள் இன்றி அன்றாடம் சிரமப்படுகின்றனர். சிறுவர்கள், முதியவர்கள், பெண்கள் என அனைவரும் வாழும் இப்பிரதேசத்தில் அனைவருமே கழிப்பிடமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் நீர்வழிந்து ஓடும் ஒரு சிறிய நிலத்திலேயே பயன்படுத்துகின்றனர். குறித்த 20 குடும்பங்களில் 2 குடும்பங்களுக்கு மாத்திரமே கழிவறை அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏழையவர்களுக்கு இதுவரை எவ்வித தீர்வினையும் வழங்கவில்லை எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த திறந்த வெளிக்கு பொதுமக்கள் மலம் கழிக்க செல்லும் போது அங்கு பாம்பு, அட்டை போன்ற விஷ ஜந்துக்கள் காணப்படுவதால் பெரும் அச்சத்தின் மத்தியிலேயே சென்று வருகின்றனர். சிறுவர்களுக்கு அங்கு செல்வது சிரமம் என்பதால் அவர்கள் வீட்டின் அருகில் இருக்கும் கால்வாய்களை பயன்படுத்துகின்றனர். இதனால் நுழம்பு பெருக்கம் அதிகரித்து ஒவ்வாமை, டெங்கு, மலச்சிக்கல் போன்ற நோய்களும் ஏற்படுகின்றன. இப்போ எங்கள் மாதிரி சின்ன பிள்ளைங்க இருக்குது. இப்போ எங்களுக்கு மழை வந்துச்சுன்னா நாங்கள் பெரிய கண்டு தான் போவோம். இப்போ மழை வந்துச்சுன்னா பெரிய கண்டே கூட தண்ணி நாங்கள் விழுந்துருவோம். எங்கள் மாதிரி சின்ன பிள்ளைங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உதவி செய்யலாம் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் எங்களுக்கும் பெரிய கணக்கெல்லாம் இப்போ எல்லாம் போவோம். ஏதாவது தண்ணியோட வெயில் அடிச்சிச்சுன்னா அப்போ நீங்கள் டொய்லெட் கட்டி கொடுத்தீங்கன்னா பெரிய ஒரு 20 காமராக்காரங்களும் டொய்லெட் கேட்குறாங்க. அவங்களால இட வசதி இல்லை. ஏன்னா எங்களுக்காவது தருவாங்க, வேற யாருக்காவது தோட்டங்கள் தருவாங்களா இருந்தால் தோட்டத்துக்கு அவங்க அந்த டொய்லெட் கட்டிய பிரச்சனை இது தானே பிரயோசனம் இல்லையேன்னு கேட்டால் அவங்க வீட்டில் இருந்து சாதாரணமாக தோட்டங்கள் இருக்கிற இடம் வந்து தூரமாக டொய்லெட் இல்லாத அறவே இல்லாத அவதிப்படுற மக்களுக்கு அதை வந்து உண்மையிலே நாங்கள் எல்லாருமே போய் பார்த்து அதை அப்படி தர்ற நேரத்தில் அவங்களுக்கான அந்த யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு அதை எப்படி அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் நாங்கள் அமைச்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக. முதல் முன்னுரிமை கொடுக்கறது வந்து எஸ்டேட் ஒர்க்கர் வேலை செய்கிற உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதுவாக வந்து வருஷம் கொடுக்குற முன்னுரிமை இவ்வளோ நாளாக செஞ்சுட்டு வராங்க. தோட்டத்து வேலை தொழிலாளர்களுக்கு தான் முன்னுரிமை. வேலை இல்லாதவங்களுக்கும் இதுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு நாங்கள் மே மாதத்தில் இது செய்யற நேரம் அவங்களுக்கும் ஒரு கட்டாயம், அவங்களுக்கும் இது தேவை, இது வந்து அத்தியாவசியமான ஒரு இது. அதனால அவங்களுக்கும் அதை செஞ்சு கொடுக்கறதுக்கான அந்த இதை நாங்கள் கட்டாயம் முயற்சி எடுத்து மே மாதம் வர்ற அந்த 50 இதில் நாங்கள் கட்டாயம் செஞ்சு தரத்துக்கு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம். எத்தனை வருஷமா கண்டு தெரியாம பார்த்தும் இல்லாம நான் எவ்வளோ நடக்க கூட இல்லை. எனக்கு 78 வயசு கண்டு தெரியாம நான் தலைக்கு போறேன். ஒரு வார்த்தை கட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு மனசு ஒரு வார்த்தை எங்களுக்கு ஒரு முடிவு எப்படியாவது பார்க்க மாட்டாருங்க. நான் சாப்பிடுறதுமே சரி, இந்த வார்த்தை கட்டி கொடுங்க, அந்த வார்த்தை சரி, நான் சாப்பிடுறேன், கட்டி கொடுக்க மாட்டேங்கிறேன்.
தோட்ட மக்களின் நிலைக்கு தோட்ட நிர்வாகம் செவிசாய்க்கும். இதுவரை நடவடிக்கை எடுக்க தாமதப்படுத்துவது ஏன்? பலரும் சாதாரணமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் கழிவறை இவர்களுக்கு மட்டும் இன்றும் கனவாகவே காணப்படுகின்றது. கால வளர்ச்சியில் இன்று நவீன மேற்குலக கழிப்பறை வசதிகள் கூட வளர்ச்சி அடைந்துள்ள நிலையிலும் சாதாரண கழிவறை கூட இல்லாமல் சிரமப்படும் இம்மக்களின் தேவை எப்போது பூர்த்தி செய்யப்படும்? மலையக மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளில் கழிவறை பிரச்சனையும் ஒன்றாகும். அதனை எப்படி அப்பட்டமாக சொல்லி சென்றிருக்கிறார் செல்வி விஜயராம் தனுஷா. அவருடைய கழிவறை தொடர்ச்சியாக மன்னார் பிரதேசத்திற்கு வருகை தரக்கூடிய வலசை பறவைகள் பற்றி அலசி ஆராய்ந்து அவற்றை ஆவணப்படுத்தும் முகமாக செல்வன் துரைசாமி மோகன்ராஜனுடைய பிளம்பிங்கோ என்கின்ற ஆவணப்படம் திரையிடலுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. அவர் இன்றைய தினம் வராத காரணத்தால் அது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்ய FM இல்தான் அவர்களை மேடைகிறார். அனைவருக்கும் வணக்கம். இலங்கைக்கு அதிகமான வெளிநாட்டு பறவைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் மன்னார் மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டே பெருமளவிலான பறவைகள் வருது. அதன் அடிப்படையில் இலங்கைக்கு வரக்கூடிய ஒரு வலசை பறவையான ஃப்ளெமிங்கோ பற்றியதாக இந்த ஆவணப்படம் காணப்படுகிறது. கலாச்சாரம் மற்றும் இயற்கை அடக்குமுறைகள் மாவட்டமாகும். மன்னார் தீவில் அமைந்துள்ள மன்னார் வளைகுடாவில் அதன் மூலமாக இடம் காரணமாக பல நூற்றாண்டுகளாக வர்த்தக மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தில் முக்கிய புள்ளியாகவும் உள்ளதோடு உள்ளூர் மற்றும் புலவெளி பறவைகளில் வாழிடமாகவும் காணப்படுகின்றது. குறிப்பாக இலங்கையின் புலவெளி பறவை இனமான பிளமிங்கோக்களின் தெரிவு மன்னார் பிரதேசமாகும். நவம்பர் 1ஆம் வார காலப்பகுதியில் பூநாரைகள் மற்றும் அனைத்து இடப்பிய பறவை இனங்களும் இலங்கைக்கு வருகை தந்து ஏப்ரல் மாத இறுதி வரை இங்கு தங்கியிருக்கின்றன. சுமாராக 5000 தொடக்கம் 10,000 கிலோமீட்டர் வரையான தூரத்திலிருந்து இப்பறவை இனங்கள் இலங்கை நோக்கி இடம்பெயர்ந்து வருகின்றன. கழிப்பதற்கும் உணவுக்காகவும் தன்னுடைய இணையை தெரிவு செய்வதற்குமே இங்கு வருகின்றன. இவை முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பது இல்லை. ஆனால் தெரிவு செய்த இணையோடு தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்பி சென்று கூடு கட்டி புணர்ந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. பொதுவாக இந்த கடற்பறவைகளும் கரையோர பறவைகளும் தரையில் தான் முட்டையிடும். கிரவுண்ட் நெஸ்டிங் பேர்ட்ஸ் சொல்லுவோம். தரையில் தான் முட்டையிடும். எனவே அவை பொதுவாக கடலுக்கு நடுவில் இருக்கின்ற சிறிய மணல் திட்டுகள், தீவுகள் போன்ற மணல் திட்டுக்களை தான் முட்டையிடும். எனவே அந்த தரை மூலமாக இறைகவிகள், அதாவது நாய்கள், பூனைகள், கீரிகள், பாம்புகள் போன்ற இறைகவிகள் அண்டாத வகையில் கடலுக்கு நடுவில் இருக்கின்ற மணல் திட்டுக்களில் அவை முட்டையிடுகின்றன. மற்ற பறவைகளை பார்க்கையில் அவை முட்டையிட்டு குஞ்சு பொரித்த பின்னர் தன் குஞ்சுகளுக்கு உணவு தேடி போசனையூட்டும். ஆனால் பூநாரைகள் அவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இது குரப்மில்க் எனும் திரவத்தை உணவாக அளிக்கும். அத்திரவம் இரத்தம் போன்ற சிவப்பு நிறத்தில் தோற்றமளிக்கும். ஆனால் இதனை இலங்கையில் நேரடியாக காண கிடைக்காது. பூனாரைகளுக்குரிய ஸ்பெசிபிக் என்று சொன்னால் அவற்றினுடைய அழகு அமைப்பை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஒரு வளைந்திருக்கும். இவற்றை நாங்கள் ஃபில்டர் ஃபீடிங் ஸ்பீசிஸ் என்று சொல்லுவோமே, வடிப்பொன்னிகள். அதாவது நீரையும் சேர்க்கையும் உணவுடன் சேர்த்து அழகுக்குள் எடுத்துவிட்டு அதன் பின்பாக அதில் இருக்கின்ற உணவை மட்டும்
உட்கொண்டு விட்டு திரும்பவும் மீண்டும் அந்த நீரையும் சேர்த்தையும் நமது அழகின் ஊடாக வெளியிடும். இவ்வாறு வடித்து உண்ணக்கூடிய ஆற்றல் தனி யோசிக்க இருக்கிறது. இப்பறவைகளின் விசேடத்தன்மையாக இதன் அழகிய வடிவத்தை குறிப்பிடலாம். இப்பறவை மற்ற பறவைகளை விட அளவில் பெரியது. இப்பறவைகள் கூட்டம் கூட்டமாக காணப்படும். சுமார் 1000 பூனாரைகளில் ஒரு கூட்டத்தில் காண முடியும். இந்த வருடம் மன்னார் மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட பூனாரைகளை காணக்கூடியதாக இருந்தது. 2021ஆம் ஆண்டு சுமார் 7000 பறவைகளை கொண்டமைந்த பூனாரை கூட்டத்தை மன்னாரில் காண முடிந்தது. கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் பூனாரைகளின் பறவையில் பாரிய வீழ்ச்சியை காணக்கூடியதாக இருக்கிறது. முன்பு கூறியது போல 2021, 2022 வருடங்களில் 7000 பறவைகளை கொண்ட பூனாரை கூட்டங்களை காண முடிந்தது. ஆனால் கடந்த வருடத்தில் இருந்து இவ்வெண்ணிக்கையில் வீழ்ச்சியை காண முடிகிறது. இதற்கு காலநிலை மாற்றங்களும் அபிவிருத்தி திட்டங்களுமே காரணமாக அமைந்துள்ளது. பூந்தல கலப்பு பிரதேசத்தில் சுத்தமான நீர் கலந்ததன் காரணமாக பூனாரைகளுக்கு தேவையான உணவுகளில் பற்றாக்குறை ஏற்பட்டது. அதனால் பூந்தல தேசிய வன பூங்காவிற்கு வரும் பூனாரைகளின் வருகை முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இப்பொழுது மன்னாரை குறிப்பாக சொல்லும்போது மன்னாரில் இருக்கின்ற மிக முக்கியமான அச்சுறுத்தல் தான் மீன் பிறப்பிப்பதற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள காற்றாலை. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு ப்ரொஜெக்டின் இன்னொரு பகுதியாக பிரியாணிக்கப்பட்டுள்ளது. மன்னார் ஒரு பகுதி பிரதேசமாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக பிரியாணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காற்றாலைகள் பறவைகளுக்கு மிகுந்த ஒரு அச்சுறுத்தலாக காணப்படுகின்றது. அதற்கு EIA பொதுவாக அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் செய்யும் பொழுது EIA ரிப்போர்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டும். அந்த EIA ரிப்போர்ட்டையும் குறிப்பாக எதற்காக மன்னாரை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்பதற்குரிய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கப்படவில்லை. உண்மையில் காற்றாலைகள் நமது நாட்டுக்கு அவசியம். ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் என்று அதனுடைய மீன் உற்பத்திக்கு ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் அவசியம். ஆனால் அதனுடைய அந்த லொக்கேஷன் நாங்கள் சரியாக கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் மன்னார் உண்மையில் பறவைகளுடைய சொற்காவுரி என்று சொல்லலாம். அவ்வளவுக்கு அத்தனை வகையான பறவைகளை நாங்கள் அவதானிக்க முடியும். மன்னாரில் காணப்படும் நேர்மறை பகுதிகளில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், பறவைகளின் வாழ்விடங்கள் அழிக்கப்படுதல், மக்கள் உணவுக்காக பறவைகளை வேட்டையாடப்பட்ட சந்தர்ப்பங்களும் பதிவாகி இருக்கின்றன. இவற்றை தவிர்ப்பதற்காக வனவிலங்கு திணைக்களம் ரோந்து நடவடிக்கைகளும் மக்களிடையே விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு கண்டங்கள் சமுத்திரங்கள் தாண்டி இலங்கைக்கு வலம் வரும் பூனாரை பறவைகளின் அழகு பிரமிக்க வைக்கின்றது. குளிர்காலத்தை கழிப்பதற்கு அங்கிருந்து இங்கே படியெடுக்கும் பூனாரை பறவைகளின் அழகை ரசிக்கும் நமக்கு அவற்றை பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பும் இருக்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது. குளிர்காலத்தில் இலங்கைக்கு படியெடுக்கும் இத்தகைய அழகிய பறவைகளின் அழகை ரசிப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் அவைகளுக்குரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டியதும் நம் பாரிய பொறுப்பாகும். பிரதேசத்தில் வருகின்றக்கூடிய மனசின் பறவைகளை அரசியல் ஆராய்ந்திருக்கின்ற ஆவணப்படம் செல்வன் துரைசாமி மோகன்ராஜ் அவர்களுடையது. பிரமிக்கோ. அதனைத் தொடர்ந்து அனுராதபுரம் அல்லவிவ கிராமத்தில் காடுகளோடு ஒன்றித்து வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரமான காட்டுத்தேன் சேகரித்தலை வெளிப்படுத்துகின்ற சைனுல் அப்தீன் சஹானா பானவருடைய கோல்டன் ஜங்கல் தொடர்பான ஆவணப்படம் திரையிடப்படவிருக்கிறது. அது தொடர்பான கருத்து பதிவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக கேமுல் அப்தீன் சஹானா பானு அவர்களை மேடைப்படுகிறோம். என்னுடைய ஆவணப்படமானது அனுராதபுரம் மாவட்டம் கெபிதிகொல்லா பிரதேச சபைக்கு உட்பட்டு அல்லவ என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் கிராமத்தோட வனங்களோடு ஒன்று வாழக்கூடிய மக்கள் காட்டுத்தேன் சேகரித்தலில் எவ்வாறு ஈடுபடுகின்றார்கள் அப்படிங்கிற செயல்முறையை விளக்கிறதாக அமைந்திருக்கு. ஆவணப்படத்தினுடைய பெயர் கோல்டன் ஜங்கிள்.
Deep within the heart of this dense jungle lies a tradition as ancient as time itself. In the heart of Sri Lanka's north-central province, in the Kabidi-Belawa division, lies Allababa, a region where tradition and nature blend seamlessly. This village has unique practice of honey hunting, an age-old tradition that has been passed down through generations. For generations, the people of this village have relied on the bounty of the jungle for their sustenance and livelihoods. Honey hunting is more than just a job, it's a way of life for them. There is one practice that stands out among the rest, the art of honey hunting. தேனை கண்டுகொள்வதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து குழுவாக செல்வோம். தனியாக செல்வதை விட குழுவாக செல்வது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அப்போ குழுவாக சென்று பிரிந்து சென்று மரங்களில் வந்து பார்ப்போம். மரங்களில் ஓட்டைகளில் உத்து பார்ப்போம், அல்லது தட்டி பார்ப்போம். மரங்களில் கட்டைகளை தட்டி பார்த்தா பூச்சிகள் வெளியே வந்தால் மர ஓட்டைகளில் கருப்பாக இருந்தால் அதில் தேனை இருக்கின்றதை கொஞ்சம் அறிந்து கொள்வோம். அதே போல நீர்த்தடாகங்களில் வந்து தேனீகள் வந்து நீர் அருந்துவதற்காக வரும். அது அருந்து செல்லுகின்ற திசையை நோக்கி சென்று திசைகள் ஊடாக நாங்கள் தேனை கண்டுகொள்வோம். அடுத்த புத்துக்கள் வாயிலாக புத்துக்கள் இருக்க தேனை காண புத்து நிறைய செல்லும் பொழுது புத்துக்கள் இருக்க பூச்சிகள் வெளியே வரப்பொழுதும் தேனை நாங்கள் என்ன செய்வோம், கண்டுகொள்வோம். They have been doing this since they were kids. It's in their blood. To reach the elusive honeycombs, the hunters must embark on a dangerous journey into the heart of the jungle. Honey can be found in various places, up in tree branches, tucked inside tree holes, concealed in caves, hidden in mountain cracks, and even in underground pits. Skilled honey hunters seek out these locations using traditional methods to safely harvest the honey while respecting the bees and their environment. கண்டுட்டோம்னா அடுத்தவங்களையும் கூப்பிடணும். அதை வந்து ஒரு தூரத்தில் நிற்கவங்களுக்கு ஒரு சில சொல்லி அழைப்போம். அல்லது பொருள் கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால் அதையும் வச்சு வருவாங்க. அல்லது அந்த கணைப்போம். கணைத்தாலும் என்ன செய்வாங்க, அவங்க ஏதோ ஒன்று கிடைச்சிட்டு பொருள் கிடைச்சின்னா அந்த இடத்துக்கு வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்தா நாங்கள் அந்த மரத்தை வெட்டி இல்லைன்னா ஏற்கனவே எடுத்த மரங்கள்லையும் தேன் இருக்கும், அதை கை விட்டு எடுப்போம். Honey hunters gather honey from both tree holes and branches. Using traditional wood knives, they delicately extract honey from cavities within tree trunks from the hives hanging high on branches. The early honey hunters crafted strong bucket from the wood bark using simple but effective techniques to create containers that could withstand the demands of honey collection. These bark buckets were ideal for gathering honeycombs from tree holes and branches, allowing the ancestors to harvest honey without damaging its surrounding environment. தேன் எடுப்பதில் நாங்கள் பின்பற்றக்கூடிய சில ஐதீகங்கள் இருக்குது. அதாவது தேனை எடுக்கும் பொழுதும் சாப்பிட விட மாட்டாங்க.
அதே போல தேனை எடுத்து முடிய போதும் என்று சொல்லக்கூடாது. இது சொன்னா அவங்க வந்து தேன் இனிமேல் கிடையாதுன்னு நினைப்பாங்க. அதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம்னா வேறொரு நாளையில் பார்ப்போம் என்று சொல்லுவோம். அப்ப சொன்ன முடியும்னா தேனை வந்து போதும்ன்றதை நாங்கள் எங்களுக்கு தெரியும். தேன் போதும்ன்றத கணக்கெடுக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் போதும் சொன்னா வார குரூப்ல இருக்காங்க என்ன செய்வாங்க, இனிமேல் தேன் கிடையாது இப்படி பேசினா அந்த பேச்சு வழக்குகளை நாங்கள் ஐதீகமாக அதை வச்சிருக்கின்றோம். அடுத்தது இந்த தேன் எடுக்க முடியறதுக்கு கைகளை திறக்கிறது தண்ணீரை பாய்க்கும். இலைகள் மரத்தில் அதுலேயும் முக்கியமாக வெடுக்குநாரி மரத்தினுடைய இலையை நாங்கள் எடுத்து செய்வோம், கைகளை குறைத்துக் கொள்வோம். சவால்கள் அதிகமாக சந்திக்கின்றோம். அதே போல தேன் எடுப்பதில் வந்து அதிகமான சவால், இதோட அதிகமான சவால்களை வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. மரத்தில் இருப்பவர் கையை தவறி விழுகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. வெட்டு ஆயுதங்கள் வந்து தனக்கே பறித்து வெட்டக்கூடிய மாதிரியும் இருக்கின்றது. அதே போல விஷஜந்துகள் சனங்களுக்கு இருக்கின்ற விஷஜந்துகள் இருக்கின்றது. அதேபோல யானைகளுடைய அடுக்கிகளை இலக்காகணும். அதே போல கரடிகளுடைய எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டும். இதே போன்று தேனீகளுடைய கொட்டுக்கள், அதிகமாக தேனீகளுடைய கொட்டுக்களும் என்ன செய்வாங்க, தேனி எடுக்கும்போது கைகளில் முகங்கள் எல்லாம் தேனீகள் என்ன செய்யும், கொட்டும். இதுகளெல்லாம் வந்து சவாலாக எடுத்துக்கொண்டால் அதெல்லாம் வென்றுதான் நாங்கள் என்ன செய்யலாம், தேனடிக்கிறதுல வந்து ஈடுபடுகின்றோம். Each honeycomb is a testament to their courage and determination, a reward for their hard work and dedication. Honey hunting is not just about harvesting honey, it's about preserving a way of life, honoring a tradition that has sustained this community for centuries. அனுராதபுரம் அல்லையவ கிராமத்தில் காடுகளோடு ஒன்றித்து வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதார தொழிலான காட்டுத்தேன் சேகரித்தல் பற்றிய ஒரு ஆவணப்படமாக இருந்தது கோல்டன். குறிப்பாக இவருடைய குரல் பதிவிலே ஆங்கில மொழியில் சற்று வித்தியாசமாக இதனை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே ஜெய்னுல் அபீன் சவானா பானு அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தின் சிவநகர் பாடசாலையில் கபடி போட்டியில் தேசிய மட்ட சாதனைகளை படைக்கின்ற பெண் மாணவர்கள் பற்றி பேசுகின்ற செல்வி தமிழினி ஸ்ரீதரனின் கபடி என்கின்ற ஆவணப்படம் திரையிடப்பட இருக்கிறது. எனவே அது தொடர்பான கருத்து பதிவுக்காய் செல்வி தமிழினி ஸ்ரீதரனை நினைக்கிறேன். ஆவணப்படமானது கிளிநொச்சி மாவட்டத்தில் சிவநகர் பாடசாலையில் தேசிய ரீதியில் கபடியில் சாதனை படைக்கும் பெண் மாணவர்கள் பெற்றுள்ளனர். அதற்கு உதாரணமே பாட்டன் முப்பாட்டன் தான். அவர்களுக்கு தலைமுறைக்கு விட்டு சென்ற பெரிய சொத்து வீரம். முரட்டுத்தனமான எங்கள் வீரத்தை விளையாட்டாக முன்னிறுத்தார்கள். அப்படிப்பட்ட வீர விளையாட்டு தான் கபடி எங்களுடைய அடையாளம், கபடி எங்களுடைய கலாச்சாரம், கபடி எங்களுடைய நாடு நரம்பெல்லாம் ஊறி கிடக்கின்ற கலை. எங்களுடைய உயிருக்கு மேலான இந்த கலையை இறுதி மூச்சு வரை விட்டுக் கொடுக்க மாட்டோம். கிளிநொச்சிகளுக்கு போகினா அந்த கிளிநொச்சியனாலே ஒரு பயம் ஒன்று இருந்தது. நாங்க இந்த காலத்துல போனாலும் ஏதாவது ஒரு கப்படுத்தாம தேசத்துல நாங்க பண்ணதே இல்லை. செகண்ட் பிளேஸ் நேஷனல்ல ஒரு பெண்ணுமுறை தேர்ட் பிளேஸ் போன வருடம் கடந்த தேர்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் வந்து கபடிக்கு போகிறது சமூகத்துல ஒரு பிரச்சனையை தான் பார்க்கணும். கேர்ள்ஸ் டாக்டர் போட்டு விளையாடுற அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். அடிப்படை வசதிகளற்ற ஒரு குக்கிராமத்தில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தேசிய ரீதியிலான சாதனைகளை தன்னகத்தை கொண்டு வருகின்றார்கள் வீரமங்கைகள். பரஞ்சோதி எனும் ஒற்றை ஆலமரத்தின் விருதுகளாய் 2003ஆம் ஆண்டு முதலாக தேசிய ரீதியில் களமிறங்கிய இவர்கள் இன்று வரை தொடர்ந்து தேசிய ரீதியில் சாதனைகளை கடப்பதித்துக் கொண்டே வருகின்றார்கள்.
2013ஆம் ஆண்டில் 15 பேருக்கு கீழ்ப்பட்ட பிரிவு 3ஆம் இடத்தினையும் 2015ஆம் ஆண்டில் 15 பேருக்கு கீழ்ப்பட்ட பிரிவு 1ஆம் இடத்தினையும் 2016ஆம் ஆண்டில் 15 பேருக்கு கீழ்ப்பட்ட பிரிவு 3ஆம் இடத்தினையும் 2023ஆம் ஆண்டில் 17 பேருக்கு கீழ்ப்பட்ட பிரிவு 1ஆம் இடம் என தொடர்ச்சியாக சாதனைகளை தேசிய ரீதியில் பதித்து வருகிறார்கள். இந்த சிவநகர் பாடசாலை என்பது இலங்கையிலே ஒரு சிறிய கிராமம், அதாவது அடிப்படை வசதிகள் இருக்க ஒரு சிறிய கிராமத்திலே அமைந்துள்ளது. இந்த பாடசாலை என்பது கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தேசிய ரீதியிலே சாதனை, கபடியிலே சாதனை படைத்து வருகிறார்கள். சாதனை என்பது வார்த்தைகளால் அதை நாங்கள் சொல்ல முடியாது. என்று சொன்னால் அந்த இடத்துக்கு நாங்கள் சென்றால்தான் விளங்கும். எத்தனையோ தேசிய பாடசாலைகளோடு போட்டி போட்டு வெல்வது என்பது தேசிய ரீதியிலே நெச்சு பார்க்க முடியாத ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் ஒரு தேசிய பாடசாலை என்பது அது குறைந்தது 3500 மாணவர்களுக்கு மேற்பட்டதாக அமைந்திருக்கும். ஆனால் எமது பாடசாலையானது 250 மாணவர்களை கொண்டு ஒரு அணியை தயார்படுத்தி தேசிய ரீதியிலே வெல்வது என்பது வெட்டாக்கணியாகவே இருந்தது. இருந்தும் எமது பெற்றோர்கள் மற்றும் அதிபர் ஆசிரியர்கள் பாடசாலை சமூகத்தினுடைய அயராத விளக்கின் காரணமாக நாங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறோம். சாதனைகளுடன் நின்றுவிடாமல் 10க்கும் மேலானோர் அயல் பாடசாலைகளில் பயிற்றுவிப்பாளர்களாகவும் பணியாற்றுகின்றார்கள். 3 வீராங்கனைகள் சர்வதேச அணியில் தெரிவாகி இருந்தாலும் வசதிகளற்ற குக்கிராமத்தில் இருப்பதனால் பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. எங்கள் ஆரம்பம் வந்து சிவநகர் உழவர் ஒன்றியத்தோடு இணைந்த சிவநகர் ஆரம்பம் கபடி ஆரம்பம். இங்கே முதல் பயிற்சி பார்க்கறது ஆசிரியர். அதில் வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இங்கே கபடி ஆரம்பம் கிடைக்கிறது அந்த ஆசிரியர் தான். வேளாண் சேர்ந்தேன். அந்த பைத்தியங்களை நேஷனல் பிளேஸ் பண்ணி இப்போ பைத்தியப்பாளராக இருக்கிறது. எங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் 13 பேர். அதில் பெருமையில் இருக்கிற இருக்கும். கபடி கோச்சர்கள் 10 பேர் இருக்கோம். எங்களுக்கு வித்திட்டத்து ராமநாதன் பரஞ்சோதி ஆசிரியர் தான். இந்த கபடியை இந்த ஊருக்கும் சரி பாடசாலைக்கும் சரி மாவட்டத்துக்கு வித்திட்டது பரஞ்சோதி ஆசிரியர். எங்களுடைய டீமை பார்த்தா ஒரு சின்ன டீம் தான் இருக்கும். அங்க எல்லாம் வெளியாளர்களா இருக்கு. உங்களை பார்த்தா எல்லாம் சின்ன டீம் பார்த்தோன்னே அடைக்கு சின்ன டீமா அப்படின்னு தான் நிற்கும். ஆனா நாங்கள் விளையாடுற பார்த்ததுக்குள்ளதான் எங்களுக்கு பயம் இருக்கு. இப்ப நாங்க கிளப் நெஞ்சுகளுக்கு போகலாம். கிளப் ஒரு பயம் ஒன்று இருக்குது. விளையாடுறாலும் இப்ப எங்களுக்கு சத்து குறைபாடு உண்மையாக்குமே குறைவாக தான் இருக்கு. மேலதான் இங்க விளையாடுற டீமை பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்படியோ எல்லாமே ஒரு 50 கிலோக்குள்ளதான் இருக்கும். ஆனா மற்ற டீம்ல எல்லாம் அப்படி இருக்காது. பெரிய கிலோவா பார்த்தோன்னே அப்படி பயம் தான் வரும். அதே மாதிரி ஏன் எங்களுக்கு சத்து குறைவாடுனா இங்க நாங்க கிராமத்துல இருக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் பண வசதி குறைவா இருக்கிறதால அப்படி இருக்கு. அதை விட இப்ப கொஞ்சம் நாங்க ஒவ்வொரு வருஷம் கபடியில நேஷனல் அடிச்சு கொண்டு வர்றதால எங்களுக்கு இப்ப உதவியல் கொஞ்சம் கிடைக்குது. ஏன்னா இப்ப நாங்க முதல் ஒர்க்கா அடிச்சுட்டு அப்படி விட்டு இருந்தோம்னா இப்படி கிடைச்சிருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க வருஷம் இப்ப கண்டிப்பா சிவருக்கு போனா இப்படியோ ஒரு கப்போட தான் பெறப்பட்ட ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. இப்ப அப்படி கொண்டு வந்து வளர்த்து விட்டது. ஏதாவது ஒரு கப்படுத்தாம தேசியத்துல இருந்து நாங்க பண்ணதே இல்லை. முந்தி எல்லாம் ஆரம்பத்துல போய்தான் பிள்ளைகள் ஒரு ஜேசி தான் போடுறது. அந்த ஜேசியெல்லாம் அது என்னன்னு சொல்றது பட்டியலுக்கு போயிருக்கும். அப்படி இருக்கும். ஆனா வந்து தோச்சில போட்டுட்டு போடுங்க இருக்கு. ஆரம்பத்துல பிள்ளைகளை கொண்டே போட்டா எங்களை பிள்ளைய மூத்த பிள்ளையாளர்கள் எல்லாம் அழுது சப்பாத்தியே இருக்காது. சப்பாத்தியா பார்த்தா அந்த பிள்ளைய பயப்படுங்க. பிறகுதான் அந்த புள்ளுக்கு என்ன முடியாதுங்க. இன்னொரு எப்படியானது எங்களை பிள்ளைகளுக்கு தெரியாது. குழந்தை மண்ணைக்கு பிள்ளையாடு விட்டுட்டு அங்க போய் சகட்டி விழுங்கள் பார்த்துட்டு கொடுக்குறாங்க. மேட்சுக்கு இறங்கினா ஒரு டீம் அந்த ஷூ போட்ட மேட்ச் இதே டீம் விளையாடு உங்களுக்குள்ள சரக்கி விழும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி இருக்குமா ஒருக்கா சரக்கி விழுங்கள். அடுத்த தடவை
படிப்பா போய் அதையும் விவரமாக விளையாடு ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எங்களை பண்ணி கொடுத்தாங்க அந்த விளையாட்டு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பிள்ளைய பார்த்து அந்த விளையாட்டுலாம் இருக்கோம் இப்ப எங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த வசதியை விளையாட்டு இலவசமாக அப்படிதான் போடுறாங்க. நாங்க இப்ப 2 வருஷமா தொடர்ந்து கபடிக்கு போயிட்டு வந்துருக்கிறோம். வின் பண்ணிருக்கோம் 2 கிராமம். இப்ப கேர்ள்ஸ் கபடிக்கு போயிடாது சமூகத்துல ஒரு பிரச்சனை தான் பார்க்கலாம். கேர்ள்ஸ் டாக்டர் கொண்டு விளையாடுறா அப்படின்னு எல்லாரும் சொல்லிடணும். அதெல்லாம் காரணம் நாங்க போயிருக்கிறோம். இப்ப நாங்க கபடிக்கு போனாங்கன்னா சமூகத்துல எங்களோட பார்வை கொஞ்சம் எல்லாருமே கேஸ் வந்து இந்த பிள்ளை கிரவுண்ட்ல போயிடுது அப்படி இப்படி எல்லாம் நிறைய கதை சொல்லியிருக்கோம். படிக்காட்டிக்கு கபடி போடுறதுலாம் படிக்கல, டியூஷன் கொடுக்கணும் வழி கபடி போடுறதுனா டியூஷன் வரலாம் சொல்லுவேன். எனக்கு என்ன பிரச்சனை ஒழுங்கா கேட்காம கபடிக்காரன்னா கபடி தான் பிரச்சனை எல்லாத்தையும் மட்டும் சொல்லுவேன். அந்த போல போட்டுக்கிறேன் சிங்கள மாணவர்களோட கபடி வாக்கியாடுங்க. அதில் 2 முறையும் கபடி டிஸ்பிளே பல கஷ்டங்களுக்கு மத்தியில தான் நாங்கள் எங்கள் ப்ராக்டிஸ் செஞ்சு கஷ்டப்பட்டு தான் போய் இவ்வாறு தமது திறமைகளினால் தடைகளை உடைத்து வெற்றிகளினை தமதாக்கி வரும் இவர்கள் ஒரு சரியான அங்கீகாரத்தையும் போதிய அளவு வசதிகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அது கிளிநொச்சி மாவட்டத்தின் சிவநகர் பாடசாலையில் கபடி போட்டியில் தேசிய மட்டத்தில் சாதனைகளை படைக்க பெண் மாணவிகள் பற்றி பேசுகின்ற ஆவணப்படம் கபடி செல்வி தமிழினி சிறிதன் அவர்களுடையது. தொடர்ச்சியாக நாங்கள் இறுதியாக 10ஆவதாக பார்க்க போகின்றோம். காலத்தின் கடுக்களை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் போராளி ஒருவருடைய வாழ்வியலை பற்றி பேசக்கூடிய செல்வி புவஸ்ரீனா மெய்யழகனுடைய சமர் என்கின்ற ஆவணப்படத்தை நாங்கள் இறுதியாக பார்வையிட்டிருக்கிறோம். எனவே இது தொடர்பான கருத்து பதிவுகளை பதிவிடுவதற்காக நாங்கள் செல்வி புவஸ்ரீனா மெய்யழகன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனது சமரிலும் ஆவணப்படமானது முன்னாள் போராளியின் இன்றைய வாழ்க்கை நிலை எவ்வாறானது என்பதை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. நமது தாயகத்திற்காக பலர் தங்கள் உயிரை கொடுக்கும் அளவிற்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவ்வாறானவர்கள் ஒருவரின் வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த ஆவணப்படம் பாடுகின்றது. இதில் எனது வரிகள் அடங்கிய ஒரு பாடல் பாடுகின்றது. நன்றி. சமர் ஓர் முன்னாள் போராளியின் இன்றைய வாழ்க்கை நிலை. எனது இந்த பயணமானது பல தேடல்களுக்கு மத்தியில் தொடங்கியது. எம் ஈழ வரலாற்றில் பல இரத்தக்கரை படித்த நாட்களின் வரலாறு உண்டு. பல கட்டிடங்கள் தார் ரோட்டென்று காணப்படும் இன்றைய இந்த நிலைக்கு அப்பால் பல இரத்தக்கரைகள் பல உயிர்கள் என்று பல வரலாறுகளை கொண்டதாக ஈழமண் காணப்படுகின்றது. அன்று கூற்றப்பட்ட போராளிகள் பலர் தங்கள் அங்கங்களை உறுப்புகளை உறவுகளை இழந்து வாழ முடியாத துர்ப்பாக்கியர்களாக இருக்கின்றார். பலர் அதிலிருந்து மீண்டு சுமூகமான வாழ்க்கையை தொடர முடியாத துரதிருஷ்டசாலிகளாக காணப்படுகின்ற அதே வேளையில் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்வியலை சாதாரண மக்களின் வாழ்வியலாக வாழ்கிறார்கள். முன்னாள் போராளியான நடேசன் சகாதீசன் எழிலனின் இன்றைய வாழ்க்கை நிலைதான் இது. 9 வருஷம் போராட்டத்தில் ஈடுபட்டினார். தடுப்புக்கெல்லாம் போயிட்டார். 2010ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி வந்த நாங்கள் பூமி கிராமத்தில் வசித்து வாதம் வவுனியா மாவட்டத்திலேருந்து வந்தேன்.
இந்த விருப்பத்தின் பேர்லாம் நான் வந்து இயக்கத்துக்கு வந்தது வந்து 2009 காலை இழந்தேன். 2009 முதலாம் மாதம் 27ஆம் தேதி காலை இழந்தேன். காலை இழந்து அதுக்கு பிறகு தடுப்புக்கு போய் பிறகு ரிலீஸ் ஆகினேன். 1 வருஷத்தால் ரிலீஸ் ஆகினேன். 7 ரிலீஸ் ஆகினேன். ரிலீஸ் ஆகி இப்போ வந்து ஒரு திருமணமாகி ஒரு 4 பிள்ளைகள் இருக்கு. எனக்கு பெண் பிள்ளைகள் 4 83ஆம் காலகட்டத்தில் தான் எனக்கு தெரியும் இப்படியான சம்பவங்கள் இங்கே இந்த நாட்டில் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் இந்த போராட்டத்துக்கு போகணும்னு எனக்கு தோணுது. எங்களை 2009 முள்ளிவாய்க்காலில் வச்சு அப்படியே வந்தேன். அப்புறம் ஓமந்தையில் வச்சு எங்களை ஏற்றினார் தடுப்புக்குன்னு சொல்லி. தடுப்பதிலேயே அவங்க ஆமி கூட்டிகிட்டு போனது. பிறகு போனால் தடுப்பு ஓமந்த மத்திய கல்லூரி முகாமில் தான் வச்சுருந்தது. 2000 பேர் இருந்து நாங்கள் அதில் 10ஆம் ஆண்டு 4ஆம் தேதி 10ஆம் மாதம் 4ஆம் தேதி எங்களை ரிலீஸ் பண்ணோம். இந்த ஊனமுற்றோர்ன்ற இதில் கேட்டகரியில் எங்களை ரிலீஸ் பண்ணி விட்டார். என்ன இந்த திருப்பி போய் எந்த இதுலேயும் யுத்தங்களாகவும் இல்லை ஈடுபடக்கூடாது. எந்தெந்த சந்தர்ப்பத்தில் கூப்பிட்டாலும் நாங்கள் அவையில் இராணுவத்தோடு போய் மீட்டிங்குனாலும் சரி என்ன உதவி திட்டங்களோ அவைகிட்ட போய் தான் வரணுனாங்க. அப்படி ஒரு கேட்டகரியில் எங்களை வச்சுருந்தது. அப்புறம் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் இணைச்சிருக்கு அந்த முன்னாள் போராளிகளை. கண்டிவடியில் தனது ஒரு காலை இழந்த பின்னும் மன தைரியத்தோடு வாழ்க்கையை நடாத்தி வருகின்றார் நடேசன் சவாதீசன். பல்வேறுபட்ட கரைகளை கடந்து இன்று சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். எவ்வாறு மரங்களுக்கு தண்ணீரை ஊற்றுகின்றாரோ அவ்வாறே தனது வாழ்க்கையை மன தைரியத்தோடு இன்றளவும் நடத்தி வருகின்றார். புதுக்குடியிருப்பு சம்மரில் மைண்ட்ஸில் காலை வச்சு போனது. நிறைய பேருக்கு நான் காலையில் என்ன பண்ணால் இருக்காங்களே. நாங்கள் இப்போ நேஷ்னல் போனால் கிரிக்கெட் போகிறோம். கிரிக்கெட்டில் இருக்கேன்னா கொழும்பு நேஷ்னலில் கிரிக்கெட் விளையாடுறேன். 10ஆம் மாதம் ஒரு டூரை நடக்குமோ அந்த டூரு போகிறோம். அதில் வின் பண்ணினா தான் வெளிநாடு போகிறது. இந்த நேஷ்னல் குண்டில் போய் முதலாம் இடம் அடிக்கிட்டு வரேன். இப்போ குண்டு தட்டில் நான் தான் இங்கே இலங்கையில் பெஸ்ட்டாக இருக்கேன். இப்போ பிரச்சனை இந்த கால் சில நேரம் பொண்ணுகள் வேணும்தான் கீழே அந்த மச்சிகள் விளையாட மட்டும்தான் வாரது கூட போல்டு செய்கிறது அப்பைக்க வேணும். அப்புறம் அது ஓகே கலட்டினோன்னா 2 நாள் விட்டால் அது ஆறிடும். இப்போ நான் முன்னாள் போராடி இருக்கே நான் இந்த கிரிக்கெட்டில் சரியான ஆர்வம். பிறகு கால் இழந்த பிறகும் இந்த கிரிக்கெட்லேருந்து விட்டுருவனோ என்ற எண்ணம் இருந்தது. கால் இல்லாமல் போனாலும் ஆனாலும் கிரிக்கெட் விளையாடணுன்ற தன் நம்பிக்கை இருந்தபடியாக நான் அந்த காலை போட்டு தடுப்புலேருந்து வந்து கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்டு வந்து இங்கே சில கிளப்பில் விளையாடினேன். அதாவது உதயசூரியன் கிளப்புங்கிற கிளப் உதயசூரியன் விளையாட்டு கலந்தாங்க. அதிலேருந்து நிறைய டூர்னமெண்ட்டுக்கு போய் சில மேட்சுகளை வின் பண்ணினாங்க. அதில் இது வசந்த எப்போ தலை வச்ச மேட்ச் இது. அதில் நாங்கள் செகண்ட் ப்ரைஸ் இது கிடைச்சது எங்களுக்கு. 50,000 காசு தந்தவங்க இது இருந்தது. இது எங்களை இன்னொரு டூர்னமெண்ட்டில் அடித்தேன் நான் இந்த கப். இது ஃபர்ஸ்ட் கப் தான் செந்தன விளையாட்டு கிளப்பில். நிறைய டூர்னமெண்ட்டுகளுக்கு போய் நான் இங்கேருந்து மட்டக்களப்பு போயிருக்கேன். திருவண்ணாமலை, கொழும்பு, மன்னர் சகல மாவட்டத்துக்கும் போய் நான் கிரிக்கெட்டில் விளையாடுறேன். மற்ற அத்லெட்டிக்னு செய்கிறேன். நிறைய அத்லெட்டிக் செய்கிறாங்க. தட்டு குண்டு பீட்டி அதுலேயும் முதலாம் வந்தேன். அவ்வளோ கப்போலையும் எடுத்திருந்தது. அந்த பெட்டுக்கு அது கார்ட்போர்ட் பெட் தான். கார்ட்போர்ட் பெட் நான் சொப்போல் விளையாடுறேன். அப்புறம் கார்ட்போர்டுக்கு டீமுக்கு செலக்ட் ஆகினோடனே இந்த பெட்டு எனக்கு ப்ரெசன்ட் பண்ணது. துபாயிலேருந்து வரைக்கும் ப்ரெசன்ட் பண்ணாங்க. அதெல்லாம் விளையாண்டு நான் கொழும்பு ரீதியாக இதில் போய் விளையாண்டு சில மேட்சுகளில் வெற்றி போட்டிருக்கேன். இதில் அதில் பார்த்தா தெரியும். யூடியூப்பில் போட்டிருப்பாங்க சிலங்கன். இதில் 32 6 இருந்த பெட்டால் அடிச்சிருக்கேன் நான். அப்போ அடித்து அந்த பேட்டை எனக்கு இங்கே வந்தோடனே துபாயிலேருந்து வரைக்கும் தந்தார். இது ஜிஏ பேட்டுன்னு சொல்லி பாகிஸ்தான்ல நல்ல பேட்டுன்னு சொல்லி தந்தார். தந்து இதை அடித்து இப்போ வின் பண்ணி 10ஆம் மாதம் அந்த டோர்னமெண்ட்டில் நான் பங்கு பெற்றேன். அது எல்லாம் 6 பிள்ளைங்கள் ஆசாரில் பள்ளிகளை
எல்லாம் ஒழுங்குபடுத்தினாங்க. நேஷனல் கிரவுண்டெலாம் ஒழுங்குபடுத்தி இருக்குது. போன முறை விளையாடைக்கு நாங்கள் பானாந்திர கிரவுண்டில் ஒரே கிரவுண்டில் வச்சபடியே கொஞ்சம் கஷ்டமாக போய் சில கிரவுண்டுகளில் வச்சுருந்தா எங்களுக்கு ஒரு கிரவுண்டில் வச்சுருந்தா எங்களுக்கு சாதக முடியுது. அதில் நாங்கள் செகண்ட் ப்ரைஸ் அடிக்கிறோம். போன முறை நாங்கள் தான் செகண்ட். வடமாகாண இதில் வடமாகாண அணியில் தான் செகண்ட், குடும்ப அணியில் தான் பெஸ்ட் அடிக்கிறேன். அடுத்த 10ஆம் மாதம் அதில் வின் பண்ணினா நாங்கள் பொதுவாக அங்கே வெளிநாடுகள் ஒரு நாடுகளுக்கு கொண்டு போவாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அதில் நிறைய டூர்னமெண்ட் நான் கலந்துள்ளேன். வட மாகாணத்தில் எங்களை டீசனண்டாக தெரியும். ஃபுல்லாக தெரியும். எஃப்னாலே கப் அடிச்சிருக்கேன். நாங்கள் பவுனியா எல்லாம் இதுலேயே நான் கப் அடிச்சிருக்கேன். முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டத்துலேயும் கப்புகள் அடிச்சிருக்கேன். ஆனால் நான் இந்த இதுலேயும் பாறையில் இந்த இன்டர்நெட்டில் நான் பாரதே இல்லை, அது பாவிச்சதும் இல்லை. நீ வடிவை பார்த்தா தெரியும். இல்லை முதல் போராட்டத்தில் இருந்தபடியே நாங்கள் படிப்புகள் சம்பந்தமாக நாங்கள் ஈடுபாடு இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த சமுதாயத்தில் இருக்கும்போது எங்களோட பிள்ளைகளை படித்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்றதான் எங்களோட நோக்கம். அந்த பிள்ளைகள் படித்து தான் இந்த சமுதாயம் நிறைய பேர் படிக்காமல் இருக்கிறாங்க. எங்களோட பிள்ளைகளே நாங்கள் இந்த சமுதாயத்தில் படிப்பிச்சு வளர்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அதனால் நாங்கள் படித்து முன்னோறணும், இந்த பிள்ளைகள் படித்து முன்னோறணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாட்டிக்கும் இந்த வேலைகளுக்கு போய் இந்த பிள்ளைகளை நான் படிப்பிக்கணுன்றதுக்காகத்தான் நான் இந்த கூலி வேலைகள், இந்த செக்யூரிட்டி வேலைகளுக்கு போய் உழைச்சி முன்னேறணும், படிப்பால் முன்னேற்றணுன்றதுக்காகத்தான் நான் செக்யூரிட்டி வேலைக்கு போகிறேன். பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு சந்தோஷமா இருக்கு. முதல்ல சந்தோஷமா தான் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன். கடந்த கால வடுக்கள் இருந்த போது இன்றைய வாழ்க்கையை ஏற்று வாழ்த்துவதில் ஓர் அதிர்ஷ்டசாலியான முன்னாள் போராளியான நடேசன் சமாதேசன் இளைஞன் இன்றைய வாழ்க்கை தான் இது. காலத்தின் வழக்குகளை கடந்து வாழ்ந்து வரக்கூடிய முன்னாள் போராளி ஒருவரை வாழ்வியலை சித்தரிக்கின்ற செல்வி புவஸ்ரீரா மெய்யழகனின் சபரி என்கின்ற ஆவணப்படத்தை இறுதியாக பார்வையிட்டோம். அதில் குறிப்பாக அவருடைய பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். எனவே இந்த ஆவண திரையிடலானது ஊடகங்கள் துறை மாணவர்களுடைய எண்ணிய கதை சொல்லல் கற்றலின் பிரதிகளாக அமைவதோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 50வது பொன்விழா கொண்டாட்டத்தின் ஓர் அங்கமாக இங்கே ஆவணப்படங்களாக திரையிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. மிக முக்கியமாக நாங்கள் ஒருவருக்கு இந்த வேளையை நன்றி சொல்ல வேண்டும். எங்களுடைய தங்கவேல் சிவனேசன் சார் அவர்கள் எங்களுக்கு இந்த
ஆவண படத்திற்கான பரிந்துரைக்க பார்வையிட்டார் ஒன்றிய தினத்தோடு அருட்பாடுபட்டிருக்கிறார். எனவே அவருக்கும் எங்களுடைய நன்றிகள். மீண்டுமாக கரங்களை தட்டி எங்களுடைய அறிஞர் சார்பாக அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அது மட்டுமல்ல எங்களுடைய ஊடக கல்வித்துறை தலைவர் மற்றும் எங்களுடைய விரிவுரையாளர்கள் எங்களுடைய சுதாண்ணா, விஜயண்ணா மற்றும் எங்களுடைய கலைப்பீடாதிபதி, இங்கே வருகிறக்கூடிய விருந்தினர்கள் மற்றும் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள், மாணவர்கள், எங்களுடைய ஊடக கற்கைகள் துறை மாணவர்கள், ஊடக கற்கைகள் துறை குடும்பத்திற்கு ஒட்டுமொத்தத்தில் எங்களுடைய சந்தோஷமான நன்றி அறிவுகளை எல்லோருக்கும் சேர்ந்து இங்கே 10 ஆவணப்படங்கள் திரையிடப்பட்டன. எனவே அது தொடர்பான கேள்விகள் ஏதாவது இல்லையென்றால் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பாக உங்களுடைய நேரத்தை நாங்கள் வழங்குகின்றோம். எனவே இந்த தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 10 ஆவணப்படங்கள் தொடர்பாக உங்களுடைய மனதில் பட்டிருக்கக்கூடிய எண்ண அலைகளை எங்களோடு இப்போது பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாளில் இந்த ஆவண படத்திலே உங்களுடைய ஆவண படங்களை எங்களுக்காக வழங்கிய அந்த 10 பேரையும் நாங்கள் மேடைக்கு முன்பாக வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.